Shankaram Siva Shankaram 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 Siva Shankara pahi mam Siva Shankara raksha mam. If you get a chance to revisit any of your previous birth, which one would you choose? Why? கொஸ்டின் என்னன்னா, பாபாவுக்கு அவருடைய முற்பிறவிகளை பற்றியெல்லாம் தெரியுது. அதில் எந்த முற்பிறவி பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். என்னெல்லாம் முற்பிறவியில் இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்க்கலாம். அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு சுந்தரமூர்த்தி நாயனார். அது கைலாசத்தில் சிவனுடைய நிழல். அவரே மானசரோவரில் அலங்கார மூர்த்தியாக தன்னை பார்த்து சுந்தரா வா ஹே ஹேண்ட்ஸம் கம் அவுட் அப்படின்ன போது அவருடைய நிழல் தான் அது. சிவனும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் ஒன்றே தான். அதனால்தான் விண்ணோரும் மண்ணோரும் துதித்தாலும் ஓத உதவா ஒரு தோழன் அப்படின்னு சொல்லிக்கூடி சிவபெருமான் ஃப்ரெண்டாக இருந்தார், சிவபெருமானுக்கு இவர் ஃப்ரெண்டாக இருந்தாருங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. இது நான் முக்கியமான மாத்திரம் சொல்கிறேன், நிறைய பிறவி இருக்குது அதை பற்றி. நம்ம ரெண்டாவது ராமாவதாரத்தில் ராமரா வந்தோம் நம்ம. இப்போ அதில் என்ன, ஒரு டிவைனாக இருந்தால் கூட தன் பவரை வெளிக்காட்டிக்காமையே அவுட் அண்ட் அவுட் ஒரு மனுஷனாகவே வாழ்ந்து, ஆனால் அந்த சமயத்திலையும் ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்ம என்று சொல்லக்கூடிய நிலையில் தர்மத்தை விட்டு அணுவளவும் பிசகாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. எல்லாத்துக்குமே அவர் சொல்லுவார், சாஸ்திரங்கள் இப்படி இருக்கிறது, தர்மங்களில் இப்படி பிரமாணம் இருக்கிறது அப்படின்னு ரூல்ஸ் பண்ணேன். கொஞ்சம் கூட ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண மாட்டார். இது அவருடைய என்னுடைய ஒனாவதி பிறவிகள் ராமர்ன்றது. மூணாவது துரோணாச்சாரியார். துரோணாச்சாரியார் இருந்தபோது பிரகஸ்பதி தான், குரு பகவான் தான் துரோணாச்சாரியார். ஆனால் அவருக்கு புள்ள பாசம் இருந்தது. அஸ்வத்தாமனுக்காகவே அவருக்கு பால் குடிக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லி துருபதராஜன் நம்முடைய ஹைஸ்கூல் கிளாஸ்மேட் அச்சன் அவங்ககிட்ட போய் அவமானப்பட்டு, அந்த அவமானத்துக்கு அவெஞ்ச் பண்ணுறதுக்காக அர்ஜுனனை கொம்பு சீவி ஏகலைவன் கட்ட விரலை வெட்டி அவனை வச்சு பாஞ்சால தேசத்தை தனது வாங்கின்னு, உனக்கு பாதி நான் தரேன், இப்போ நான் தான் இதுக்கு ராஜான்னு சொல்லி அவனை ஹியூமிலேட் பண்ணி, அதுக்கப்புறம் யாகம் வளர்த்து திரௌபதியும் திருஷ்டத்யுமனையும் ரெடி பண்ணி, மகாபாரத யுத்தமே அந்த குரோதத்தில் ஆரம்பித்தது தான். இவருடைய குரோதத்தினால்தானே தானே திரௌபதி வந்தால், பாஞ்சாலி சபதம் வந்தது, மகாபாரத யுத்தம் வந்தது, இப்படியெல்லாம் வந்தது. அது ஒரு பிறவி. அது அவுட் அண்ட் அவுட் புள்ளபாசம். தன் பிள்ளைக்காகவே இருந்தார். பிள்ளை செத்துப்பிட்டான். அஸ்வத்தாமன் என்ற யானை கொல்லப்பட்டதுன்னு சொல்லி யானைக்கு சங்கு ஊற்றாங்க. அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டான்னு நினச்சி ஆயத்தெல்லாம் கீழே போட்டார். வேறு கொல்றதுக்கு ரெடியாக வச்சுருந்தாலும் வச்சுட்டு வேறு இது பண்ணிட்டாங்க. அது இன்னொரு முக்கியமான பிறவி. ராமகிருஷ்ண பரமஹம்ஸ் தெரியும், ஒரு சாதாரண கமார்பக்கூரில் ஒரு பெங்காலி பிராமினாக இருந்து காளிக்கு ராணி ராசம்மா தேவி கிட்ட சம்பளம் வாங்கினு காளிக்கு பூஜை பண்ணியிருந்தார். பட் அவரை பொறுத்த மாத்திரம் அது காளி சிலை கிடையாது, ஒரு உயிர் துடிப்புள்ள இது. எதிரில் அம்மன் உக்காண்டிருக்காங்கிற மாதிரி சாப்பிடுவியா சாப்பிட மாட்டியா கொஞ்சி குலாவி இப்படியெல்லாம் பண்ணி, ஒரு கேன்சர், அந்த ஏட் த்ரோட் கேன்சர் அண்ட் ஈ சஃபர்ட். அண்ட் களிமா சேட், நீ ரொம்ப அப்பாவியாக இருக்க, உன் பவரை விவேகானந்தர்கிட்ட கொடுத்துட்டு நீ என்கிட்ட வந்து சேர்ந்துருன்னு சொல்லிவிட்டு, அவர் இஷ்டம் இருந்ததோ இல்லையோ விவேகானந்தருக்கு பவரை கொடுத்துவிட்டு ஈ பேக்ட் ஆஃப். ஸோ மேட்டர் எனர்ஜின்னு சொல்லுவேன் நான். இந்த எலக்ட்ரிசிட்டி எங்கேயோ குந்தா கல்பாக்கம் நெய்வேலியிலேருந்து வருது, இது எனர்ஜி, மேட்ரு அங்கே இருக்குது. அந்த மாதிரி விவேகானந்தர் என்று உலக புகழ் பெற்ற ஒரு மனிதர், அவர் எனர்ஜி, அவருடைய மேட்ரு யார்? ராமகிருஷ்ண பரமஹம்ஸ். இது அடுத்த ஒரு காம்பினேஷனில் வந்தது. அவர் பூஜை பண்ணாருங்கிறதையும், அவர் ஸ்டோர் பண்ணின எனர்ஜி விவேகானந்தர் கொடுத்து இந்த ராமகிருஷ்ண மிஷன்லாம் வர்றதுக்கு காரணமாக இருந்தாரோங்கிறதும் ஒரு வழிமுறை. இப்படி முக்கியமான பிறவிகள் நம்ம ஒன்றா சொல்லின்னு வரோம் இல்லையா. அதில் ரொம்ப டாப்புன்னு நம்ம நினைக்கக்கூடிய போது முதல்ல
வந்தது வந்து பிரகலாதன். என்ன பிரகலாதன் உங்களுக்கு தெரியும், ஓம் நமோ நாராயணாயா தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டேன், இரண்யகசிப்பு சொத்து கொடுக்கலன்னா கூட பரவாயில்லைன்னு சொல்லி அவரை கல்லை கட்டி கடலில் போட்டாலையும் மலையிலேருந்து உருட்டினாலையும் விஷம் கொடுத்து கொண்டாலையும் கூட ஓம் நமோ நாராயணான்னு இருந்தவன். அது ஒரு பிறவி. அவர் தான் வந்து பின்னால் வியாசராயர், பின்னால் ராகவேந்திரராக வந்தது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ராகவேந்திரா இருந்தவருக்கு கிடைச்ச ப்ரமோஷன் தான் வந்து ஐயப்ப சுவாமின்னு சொன்னேன். நான் ராமராக இருந்த ஆத்மா தான் ஐயப்ப சுவாமின்னு சொல்லியிருக்கேன். இதுதான் நதி மூலம் ரிஷி மூலம் ஒன்றுத்துக்கு ஒன்று லிங்க் வந்துக்கிட்டே இருக்கோங்கிற அர்த்தத்தில் நான் சொன்னேன். அண்ட் அதுதான் வந்து ஹரிஹர வீரவேங்கட சத்யநாராயண சுவாமின்றது. இந்த ஹரிஹர வீரவேங்கட சத்யநாராயண சுவாமி தான் ஐயப்பன். அவர் எங்கே இருக்கார்? அன்னவரத்தில் இருக்கிறார். அங்கே இருக்கிற நதிக்கு பேர் என்ன? பம்பா நதி. அந்த பம்பா நதி அங்கே இருக்கக்கூடிய சத்யநாராயண சுவாமி பாதத்திலிருந்து கிளம்பி கர்நாடகாவில் பம்பாபதின்றாங்க இல்லையா, அதுதான் ஹம்பி. அந்த ஹம்பி அவ்வளோ பிரக்யாதியாக இருந்து ஒரு விஜயநகர சாம்ராஜ்யம் உருவாகி திருப்பதி கோயிலிருந்து எல்லா கோயிலும் திருப்ப பண்ணுறதுக்கு காரணமாக இருந்ததே அங்கேருந்து வந்த அந்த ஆரிஜினேட்டட் எனர்ஜி தான். அது ஓடி வந்து கடைசியில் சபரிமலையில் பம்பா நதியாக ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அது அங்கே ஆரம்பித்து கர்நாடகா வழியாக இங்கே வந்து சேர்க்கிறதுங்கிறது. ஸோ அந்த ஹரிஹர வீரவேங்கட சத்யநாராயண சுவாமி தான் ஐயப்பன் சொல்கிறது. அது அந்த பவர் தான் நாம் நம்ம பெருமாள் கோயிலில் கொண்டாந்து உட்கார வச்சுருக்கிறது. நீங்கள்லாம் அன்னவரம் போனீங்கன்னா அங்கே வேறு மாதிரி இருக்கும் விக்கிரகம். நீங்கள் அன்னவரம் போகலாம், இங்கேருந்து டைரெக்டாகவே ட்ரெயின் அங்கே போய் நிற்கும். இங்கே ஏற்றிங்கனாக்கா காலையில் 7-8 மணிக்கு போய் அன்னவரம் ஸ்டேஷனில் நிற்கும். அங்கே கோயில் பஸ்ஸே வரும். நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறிட்டாக்கா மேலே சூப்பராக திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து அத்தனை தேவஸ்தானக்காரங்களும் ஆந்திராவில் காட்டேஜ் எல்லாம் கட்டி விட்ருக்காங்க. ரொம்ப அழகாக நிறைய காட்டேஜ் கேட்டிருப்பாங்க. கோயிலில் ஃப்ரீ சாப்பாடு வேறு போடுவாங்க, ஒரு பெய்டு கேன்டீன் வேறு இருக்கும், சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு நாள் பூரா வருஷம் பூரா அங்கே சத்யநாராயண விரதம் நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பாரு ஹோல் கேரளா இது ஆந்திராவில் அவங்களுக்கு எந்த ஒரு சுப நிகழ்ச்சி இருந்தாலையும் சத்யநாராயண விரதம் பண்ணுவாங்க. கல்யாணம், பத்திரிகை வைக்கிற, நிச்சயதார்த்தம் எல்லாத்துக்கும் சத்யநாராயண விரதம் தான். அங்கே 365 நாளும் சத்யநாராயண விரதம், கோதுமை பிரசாதம் கொடுக்குற ஒரே கோயில் அதுதான். இப்போ நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு காலத்தில் சாதாரணமாக 400 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சு நான் போன போது. இப்போ பிரம்மாண்டமாக ஒரு டபுள் டெக்கர் கோயில். அண்டு இப்படி நீங்கள் உள்ளே போன உடனே இங்கே வந்து பஞ்சாயத்தனம்னு சொல்லுவாங்க. பஞ்சாயத்துனா கடவுளை 5ஆக வழிபடுறது. அதில் ஒரு பிள்ளையார் இருப்பார், அது பக்கத்தில் சூரியன், இந்த பக்கம் அம்பாள், இங்கே சிவன். ஸோ 4 பக்கம் 4 எனர்ஜி. ஒரு பிரம்ம பீட்டம். அந்த பிரம்ம பீட்டம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரை தாண்டி 2nd ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டே இருக்கும். அந்த இடத்துல ஒரு பீடம் இருக்கும். அந்த பீடத்தில் சிவன், அதுக்கப்புறம் சத்யநாராயண சுவாமி, அவர் பக்கத்தில் அவருடைய கன்சார்ட், இந்த 3ம் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி போயிட்டு சாமியை சுற்றி இந்த கீழெல்லாம் பார்த்துக்கிட்டு மேலே போய் சாமியை சுற்றி கீழே வர வேண்டியிருக்கும். தனியாக ராமருக்கு ஒரு சந்நிதி இருக்குது. இங்கெல்லாம் சங்கராபரணம் சினிமா பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து சொம்பை உருட்டி அந்த சாஸ்திரிகளுடைய பொண்ணும் அவளுடைய காதலனும் வந்து லவ் சீன்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் அங்கே இருக்கிற அந்த ராமர் கோயில் தான் அது. இன்னும் ஒரு வனதேவத்தையுடைய ஒரு கோயில் இருக்காங்க, அந்த அதே இடத்துல இருக்குது. ரொம்ப நல்ல கோயில், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்துலேயே ஓடுற நதி தான் பம்பா நதி. அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் போகலாம், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. நேராக ட்ரெயின் ஏறி அன்னவரத்தில் இறங்குங்க. அங்கே 2-3 நாள் தங்கிட்டு ரூம் ரெண்ட்லாம் கம்மி தான் இருக்கும். ஸோ கோயிலே ஃப்ரீ சாப்பாடு இருக்குது, பிரசாதம் எப்போ பாரு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இல்லை பெய்டு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். டிப்பிக்கல் ஆந்திரா சாப்பாடு எல்லாம் அந்த பருப்பு பொடியிலேருந்து ஆரம்பித்து எல்லா ஐட்டத்தோடையும் சாப்பாடு போடுவாங்க. எங்கெங்கேயோ போய் தண்டை செலவு பண்ணிட்டு ஹோட்டல் ரூமுக்கு 3000-2000 செலவு பண்ணுறதுக்கு பேசாமல் அங்கே போயிடுங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், கம்மி ரெண்ட்டு, ரொம்ப அழகாக இருக்கும், பம்பா நதி இருக்கும், சாமியை கும்பிட்ட மாதிரி இருக்கும். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஹில் டெம்பிள், மலை மேலே ரொம்ப அழகான ஹில் டெம்பிள். ஸோ இது அங்கே அந்த இடத்துலேருந்து கிளம்பி வருது. உலகத்தில் 2வது விஷயம் ஒன்றும் இல்லை. ஒரு சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க ஏகைவ சத்தியம்னுவாங்க. சத்தியம் வந்து மாறாத விஷயம். ட்ரூத் இஸ் சம்திங் விச் கேனாட் பி நெகேட்டட். எதனாலும் மாறாதது எதுவோ, மாற்றப்படாத விஷயம் எதுவோ அதுதான் சத்தியம்னு சொல்லக்கூடியது. 2+2 உங்கள் தாத்தா காலத்துலேயும் 4 தான், இப்பயும் 4 தான், ஆம்பளை கூட்டினாலும் 4 தான், பொம்பளை கூட்டினாலும் 4 தான். அப்போ ட்ரூத்துங்கிறது மாறவே மாறாது. ஸோ இந்த கடவுளுங்கிறது உலகத்தின் மிகப்பெரிய சத்தியம். அதனால் நீங்கள் எந்த வடிவத்தில் பார்த்தாலையும் கூட அதனுடைய போக்கில் அது இருந்துக்கிட்டே இருக்கும். நதி மூலம் ரிஷி மூலம்னு சொல்கிறதுன்னு சொன்னேன் நான். தர்மசாஸ்திராங்கிறது நான் சொன்னேன்
3வது பார்க்கடலில் கடைஞ்ச போது மோகினியை பார்த்து மோகிச்சு வந்த இது அவர் வந்து அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வேறு வேறு பிறவிகள் எடுத்தார். அவர் தான் ஐயப்பனுங்கிற மாதிரி சொல்கிறேன். அவர் தான் ராமரா வந்தாருன்னு சொல்கிறோம். இப்படி உலகத்தில் ஒன்றுத்துக்கு ஒன்று லிங்க் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்தேன் நான் இழைத்தேன் தான் ஆன்மீகம். பிறவி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் அக்கார்டிங் டு யுவர் கெப்பாசிட்டி அண்ட் யுவர் பெனன்ஸ் அண்ட் த ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் யூ ஆர் மேக்கிங், யூ வில் பி கிவன் டிஃப்ரெண்ட் போஸ்ட் அட் டிஃப்ரெண்ட் டைம். எல்லாம் போஸ்ட்டு தான், அது ஆள் கிடையாது. ஒரு போஸ்ட்டில் நீ இருக்க, நீ ப்ரமோட் ஆகிட்ட, இல்லை ரிட்டையர் ஆகிட்ட, இல்லை டிஸ்மிஸ் ஆகிட்ட, அந்த போஸ்ட்டுக்கு வேறு யாரோ லோவர் ஹியரார்க்கிலேருந்து மேலே வருவாங்க இல்லையா? அப்படி தான் ஆன்மீகம் கூட. இதில் ஒவ்வொன்றும் பதவி தான். பதவி பூர்வ புண்ணியானா மரத்தார் இது என்ன வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஒரு தானிடை. ஸோ சிவசங்கர் பாபா எத்தனையோ பிரிவியெல்லாம் எடுத்திருக்காரு. அண்ட் ஐ எம் நாட் எனாமர்ட் அபவுட் எனி திங். நம்ம இந்த பிறவியில் இருந்தோம் அந்த பிறவியில் இருந்தோன்னு தெரியுது. ஆனால் எனக்கு அதிலெல்லாம் ஒரு பெரிய தெலுங்கில் நாங்கள் பெட்டிம்புன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு பிடிப்பு கிடையாது. என்ன இருக்குது இருந்தோம். இப்போ ட்ராமாவில் ஆக்டிங் கொடுத்தாங்க, ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க, காஸ்டியூம் கொடுத்தாங்க, டயலாக் பேச சொன்னோம், டயலாக் பேசிவிட்டோம், முடிவு. நோ ஒன் இஸ் பிக், நோ ஒன் இஸ் ஸ்மால், நத்திங் இஸ் பிக், நத்திங் இஸ் ஸ்மால் இன் திஸ் வேர்ல்ட். ஸோ எதையும் நான் பெருசாக நினைக்கிறது இல்லை. பெரியோரென வியத்தலும் இளமையன்வன். எதையும் பெரிய விஷயம்னு நினைக்கவே நினைக்காத. அண்ட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இட்ஸ் ஒன்லி எ பாத்திரம். யூ ஆர் ஒன்லி எ பாத்திரதாரி. அண்டு உன்னை இயக்குகிற ஒரு சூத்திரதாரி இருக்கான். அது வந்து ஒரு ஆம்னிசியன் எனர்ஜி. அதுக்கு நீ வேணா கடவுள்னு பேர் வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு கர்டன் போட்டிருக்காங்க. இந்த கர்டனுக்கு முன்னால் பொம்மைங்க ரெண்டும் இப்படி இப்படி ஆடுது, பேசிக்குது, குச்சி குச்சின்னு. ஆனால் அது நிஜமா? பின்னால் இருக்கிறவன் அந்த டைலாக் பேசுகிறான், அவன் தான் கையை காலை ஆட்டுறான், நூலை ஆட்டுறான். அப்போ இது நிஜம் மாதிரி தெரியறது இல்லையா? நீங்கள்லாம் இந்த தசாவதாரம் சினிமா பார்த்துருப்பீங்க. அதில் அசின் பொம்மலாட்டக்காரியாக தானே வருவா, முகுந்தா முகுந்தா. இல்லை பாருங்க. முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரம் தா பிருந்தா வரம் தா வெண்ணை உண்ணவாயால் மண்ணை உண்டவா பெண்ணை உண்ட காதல் நோய்க்கு மருந்தாகவா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா பிருந்தாவனம் தாமரந்தா மச்சமாக நீரில் தோன்றி மறைகள் தன்னை காத்தாய் கூர்மமாக மண்ணில் தோன்றி பூமி தன்னை நீட்டாய் வாமனன் போல் தோற்றம் கொண்டு வானலந்து நின்றாய் நரன் கலந்த சிம்மமாகி இரணியனை கொன்றாய் ராவணன் தன் தலையை கொய்ய ராமனாக வந்தாய் கண்ணனாக நீயே வந்து காதலும் தந்தாய் இங்கு உன்னவதாரம் ஒவ்வொன்றிலும் நான் உன் தாரம் நானேன் உன் திருவடி பட்டால் திருமணமாகும் என்றே ஏங்குகிறேனே. உலகத்தில் ஒரு கண்டினியூஸ் ட்ராமா நடக்குது. அதில் அக்கார்டிங் டு யுவர் கெப்பாசிட்டி பர்சனாலிட்டி ஆல்சோ கவுண்ட்ஸ். நான் தான் சொன்னேன், ராமராய் இருந்தவர் கிருஷ்ணராக வரல, ராமராய் இருந்தவர் கிருஷ்ணராக வரவே முடியாது. ஏன்னா இது வந்து வேறு பர்சனாலிட்டி, அவர் வேறு பர்சனாலிட்டி. இவ்வளோ சீரியஸான ஆளை போய் நீ 27,000 கோபிகள் லவ் பண்ணுன்னா அவர் எங்கே பண்ணிவிடுவார்? ஸோ யூ வாஸ் கிவன் தி ரோல் ஆஃப் ஜூபிட்டர். புரோனருடைய வேலையை கொடுத்தாங்க. இப்படி தான் இந்த உலகத்தில் எல்லாம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அண்டு இட்ஸ் எ கொஸ்டின் ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். டோன்ட் கெட் அட்டாச் டு எனிதிங். நிறைய பேர் எஸ்பெஷலி சவுத் இண்டியன்ஸ் பண்ணுற தப்பு என்னென்னா, ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேயோ ஒரு கவர்மெண்ட் கம்பெனிலேயோ எங்கேயோ வேலை செய்கிறாங்கன்னா அப்படியே மெர்ஜ் ஆகிடுவாங்க. ராத்திரி பகல் அது மாஞ்சி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க இப்படிலாம் இழிச்ச வயநாட்ட வேலை செஞ்சுருக்கிறதுக்கு பிற்காலத்தில் மரியாதையே கிடைக்காது. நான் சம்பளம் கொடுத்து நீ வேலை செஞ்சேன், ஒரே நாளில் உன்னை குப்பையில் தூக்கி போட்டு போயினே இருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? ஸோ நெவர் கெட் அட்டாச் டு எனி போர்ட்ஃபோலியோ, நெவர் கெட் அட்டாச் டு எனி பாத்திரம். யூ பிளே தட் அட் எ கிவன் டைம், யூ பிளே இட். அமெரிக்கன் நம்மளுக்கு அதுதான் வித்தியாசம். அமெரிக்கா வந்து 8 மணி நேரம் ஒழுங்காக வேலை செய்வான். நம்ம என்ன பண்ணுவான், சும்மா திக்காவட்டுன்னுவாங்க. காத்தாலே 4 மணிக்கு சாவி எடுத்துன்னு போய் ஆஃபீஸில் திறந்துன்னு உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பான். ராத்திரி 10 மணிக்கு வேலை செய்வான்.
தேவையில்லாத வம்பெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க நம்ம ஆளுங்க. அவங்கெல்லாம் 8 ஹவர்ஸ் ஆனால் 8 ஹவர்ஸ் ஒழுங்காக வேலை செய்வாங்க. ஸோ இட் இஸ் பெட்டர் வி ஜஸ்ட் பெர்ஃபார்ம், டோன்ட் கெட் அட்டாச் டு எனி ரோல். நடிக்க வந்திருக்கோம், ஒழுங்காக நடிச்சுட்டு போக வேண்டியது தான். என்ன இருக்குது இப்போ நான் இன்னொரு பாத்திரம் நடிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு ரொம்ப பெரிய பாத்திரம். I have come to act the greatest role on earth in the contemporary time because of my past experiences and exposures. I am not attached to that. நமக்கு என்ன நடந்தான் நடக்குது. See, I know I have come to play a very big role of God in this Kali Yuga. But I am not attached to that. And I am not expecting for anything to happen and the world to come and get glorified. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. வாட் இஸ் ஸோ கிரேட் அபவுட் ஆல் திஸ் இல்லையா? நானே சொல்லிட்டு இருக்கேன் பூர்ண பிரம்மம் நான் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பூர்ண பிரம்மம் எவ்வளோ பெரிய வேலை அது இல்லையா? ஒரு வெங்கடாஜலபதி, ஒரு வராகர், ஒரு நரசிம்மர், பாதி சிவன், பாதி சக்தி, 10 அவதாரங்களும் சேர்ந்த ஒரு அவதாரமாக நம்ம வந்திருக்கோம். அதுதான் என்னுடைய ஸ்பிரிட். நீ இப்படி பார்த்தா புரியாது, அப்படி பார்க்கணும். அவ்வளோ பெரிய நிலைகளெல்லாம் இந்த பிரிவிலே தொட்டாச்சு. சும்மா ஒன்றும் தொடலைல்ல. எவ்வளோ காட்டுக்கெல்லாம் மோட்டுக்கெல்லாம் போய் உட்காந்து தவம் பண்ணி மானம் மாமானம் எல்லாத்தையும் தாண்டி உள்ளுக்குள்ளவே டெய்லி யாகம் வளர்த்து பூஜை பண்ணி இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனை க்ரியேட் பண்ணி இவ்வளோ ஜனங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு மலையை மாதிரி காற்ற மாதிரி ஆற்ற மாதிரி எல்லாம் நல்லதெல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கும் நமக்கு பெரிய நன்றி எல்லாம் கிடைக்காது. நம்ம பாட்டிக்கு செஞ்சுக்கிட்டே இருப்போம். என் கடன் பட்டி செய்து கிடப்பதே. அந்த மாதிரி நம்ம பாட்டிக்கு செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஜனங்க மதிக்கணுங்கிறதுக்காகவோ இல்லை மிதிக்கிறாங்கங்கிறதுக்காகவோ எல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. We've been asked to play a particular role, we are paying it to the perfection, to the best of our ability ன்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கோம். And I know this is a top what anyone can aspire for, but even I am not attached to that. கரெக்டாக 6 மணிக்கு வர்றேன், அவங்களாம் பாடுறாங்க, சுண்டல் கொடுத்தாங்களா, போண்டா கொடுத்தாங்களா, பஜ்ஜி கொடுத்தாங்கன்னு பார்க்குறேன். நீங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறேன். ஒரு 8 வரைக்கும் இங்கே இருக்கேன். போவேன், போய்ட்டு என்னுடைய மைண்டில் என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுவேன். I will either see TV or lie down and keep going into my deep meditation அந்த மாதிரி. ஸோ I always meditate 24 hours. எனக்குள்ள ஒரு இது வச்சுருக்கேன், ஸ்ட்ரீம் வச்சுருக்கேன். என்ன பண்ணாலும் உள்ளுக்குள்ளே மந்திரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் ட்ரைனிங்கில் வர்றது தான். அண்டு ஐ நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. அதனால் பெருசு சிறுசுன்னு சொல்லி நான் எதையும் யோசனை பண்ணதில்லை. அதுதான் பிறனான ஒரு பாலிசி. பேரூராற்றுப்படுவும் புனை போல் ஒரு காட்சி தெளிந்துடும். ஒரு கட்டையை தூக்கி ஆற்றுல போட்டால் அந்த கட்டை ஆற்றோடு ஓடிக்கினே இருக்கும். அந்த மாதிரி நாம் ஓடிக்கினே இருக்க வேண்டியதுதான். இந்த வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் 2 வரி தெரியாது, அந்த மாதிரி தெரியும். சேலம் வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடனே மனதி மறக்க ஒண்ணா வேதம். ஓகே, இது பூம்புகார் சினிமாவில் வரும் பாடல். சற்று முன் நீங்கள் கேட்ட பாடல் சேலம் விஜய் அவர்கள் கேட்ட பாடல். கேட்டது கேளம்பாக்கம் மனு. அதனால் டேக் லைஃப் வெரி ஈஸி, ஸ்போர்ட்டிவ்லி. கொம்பு முளைச்சதாவும் நினைக்காத. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் உனக்கு இருந்தால் உன்னை யாராவது மேலே தூக்கி வச்சாலையும் நீ சந்தோஷப்பட மாட்டேன். உன்னை கீழே போட்டு மெரிச்சாலையும் உனக்கு வருத்தம் மாட்டாது. மானம் அவமானம் ரெண்டையும் தாண்டிட்டு ஒரு பேலன்சிங் ஆர்ட் இருக்கு இல்லையா? அதுதான் ஒற்ற நோய் நோன்றல். ஒற்ற நோய் நோன்றல்ன்றது தான் தவம். தவம்ன்றது ஜடாமுடி வளர்த்துன்னு காட்டில் உட்காந்துருக்கிறது இல்லை. உற்ற நோய் நோன்றல். நன்றே வரினும் சீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. குட் ஆர் பேடு, அக்செப்டிங் இட் வித் ஈக்வானிமிட்டி ஆஃப் மைண்ட். இதுதான் டெஃபினிஷன் 1. ஏன்னா உற்ற நோய் நோன்றல். அடுத்தது என்ன? முடிஞ்சால் 4 பேருக்கு நல்லது பண்ணுவோம், இல்லை யாருக்கும் கெட்டது பண்ணாமல் இருந்துடும், அவ்வளோதான். உயிருக்கு உருகன் செய்யாமை. உயிருக்குன்னா மற்றவங்களுக்கு, உருகன் என்ன? அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மளால் கஷ்டம் வராமல் பார்த்துக்கிறது. 2 செஞ்சால் நீ தான் உலகத்தில் பெரிய தவசி. யூ நீட் நாட் கோ டு ஃபாரஸ்ட் டு சிட் இன் எ கேவ் காம்பீட்டிங் வித் டெட் பேட்ஸ். உற்ற நோய் நோன்றல், உயிருக்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்திற்கு உரு. இந்த 2 செஞ்சால் போகிறோம். அதை தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். And I am not bothered about the posting or the publicity or the so-called social thing. இதெல்லாம் பொய். நான் சொல்லியிருக்கேன். அலெக்சாண்டர் கிரேட்டன் தான். அவன் மாஞ்சி 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 நாடுகளை பிடிச்சிக்கிட்டே இருந்தான்.
ஒரு நாள் கேள்விப்பட்டான், இந்தியாவில் ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி இருக்கார், ஜாண்டமாஸ்ன்னு பேர், தண்டின்னு சொல்கிறது நம்ம. ஒரு சேனாதிபதி அனுப்புகிறான். சேனாதிபதி போய் அலெக்சாண்டர் த கிரேட் வாண்ட்ஸ் டு மீட் யூ அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு மீட் யூ தண்டி. அவன் இல்லை இல்லை உங்களுக்கு நிறைய பணம்லாம் கொடுப்பான். எனக்கு பணமே தேவையில்லை, விதவிதமாக சாப்பிட்லான்னாரு. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, இந்த மரம் கொஞ்சம் பழம் கொடுக்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது, அது போகிறோம் அப்படின்னு. வேறு வழி இல்லை. அலெக்சாண்டர் வாஸ் டெஸ்பரேட் டு மீட் ஹிம். ஸோ அவன் வரான் இவரை தேடி. வந்து இவர் ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்காரு, துணி கூட கிடையாது. வந்து அலெக்சாண்டர் வந்து உனக்கு என்ன வாழ்க்கையில் சாந்திக்கணும்னு, சந்தோஷமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், ஐ எம் சீக்கிங் பீஸ்ன்னா சொன்னார். என் பக்கத்தில் ஒரு நாய் உட்காந்துக்குது இல்லையா, அது பீஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னாரு. ஆமாம் இருக்கு. நீயும் அந்த மாதிரி என் பக்கத்தில் உட்காந்து பீஸ்ஃபுல்லாக ஆகிடுவேன். இல்லை இல்லை, ஐ ஹவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு அச்சீவ், ஐ வாண்ட் டு கான்குவர் சம் கண்ட்ரீஸ்ன்னா. ஆஃப்டர் தட்னாரு, ஐ வாண்ட் டு கான்குவர் சம் மோர் கண்ட்ரீஸ்ன்னா. ஆஃப்டர் தட்னார், தென் ஐ வில் கம் அண்ட் சிட் வித் யூன்னா. நீ இந்த ஜென்மத்தில் இதெல்லாம் பண்ண போகிறதில்ல போடாதுனாரு. அதாவது இட் இஸ் நவ் ஆர் நெவர், திஸ் மினிட் யூ கான் போஸ்ட்பான் கெட்டிங் பீஸ். அப்போது அவன் வந்து ரொம்ப கப்பலில் போனான், எல்லோ ஃபீவர் வந்து செத்துப்பிட்டான். அவர் சொன்ன பேச்சு கேட்டு இருந்ததுன்னா இந்நேரத்துக்கு அலெக்சாண்டர் மகரிஷி ஆகி போயிருப்பான். அவரும் பெரிய தவசி ஆகி உட்காந்துருப்பான், உலகத்தில் எல்லாரையும் ஞாபகிச்சிருப்பான். அலெக்சாண்டர் வாஸ் நாட் ரெஸ்பெக்டட் இன் கிரீஸ். யூ நோ தட். கிரேக்க நாட்டிலேருந்து எல்லாரையும் கூட்டின்னு வந்து கொலை பண்ணிட்டான்ட்டு அலெக்சாண்டருடைய அப்பாவுக்கு மரியாதை ஜாஸ்தி. நான் போயிருக்கேன் அந்த நாட்டுக்கெல்லாம். அவனுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பெரிய ஆளவன்ட்டு, அந்த நாட்டில் அவனை மதிக்கவே மாட்டாங்க. எங்களெல்லாம் வந்து அள வச்சவன் அவன், அவங்க அப்பா தான் நல்லவர் அப்படின்வாங்க. ஸோ வாட் டிட் ஹி அச்சீவ், இஸ் இட் நாட்? ஸோ இதெல்லாம் நம்முடைய மனதினுடைய பிரமைகள். இதாயிடணும் அதாயிடணும்னு சொல்லிட்டு எதுவுமே தேவையில்லை. நத்திங் இஸ் ரிக்வயர்ட். நீ பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிட்டா இந்த நிமிஷம் பீஸ்ஃபுல்லாகிடலாம், எதுவுமே உனக்கு தேவையில்லை. If you go into paraphernalias of more and more ifs and buts for conditional to your peace, you will never go anywhere near. It is now or never. என்ன கிடையவே கிடையாது, பீஸ் எல்லாம் கிடைக்காது. இப்போ நாங்கள்லாம் கூட ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்தோம். ரொம்ப ஹம்பிள் பிகினிங் வந்தால் தான். நான் வில்லேஜிலேருந்து 250 ரூபா சம்பளம் தான் எனக்கு ஆரம்பத்தில். அதுலேயே 6000 ரூபாய்க்கு போனேன், ஓன் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், லட்சமாக சம்பாதிச்சேன், பெரிய பங்களா கட்டினேன், காரு பஸ்ஸு லாரி வேனெல்லாம் வாங்கினேன். I was socially highly respected in another area. எல்லாம் தான் பண்ணேன் நான். I was association president for 14 years, Rotary Club, charter secretary, then president elect. எல்லாம் பார்த்துட்டோம். அண்ணா நகர் சிவா விஷ்ணு கோயில் பார்க்காததே கிடையாது லைஃப்பில். At my age of 36, I had 40 to 45 social postings. பெரிய பெரிய போஸ்டெல்லாம் இருந்தது எனக்கு. நான் எல்லாத்தையும் இருந்தேன் நான். ஸோ எல்லாம் ஒரே நாளில் விட்டேன் நான். உன்னால் முடியுமா? இதெல்லாம் ஏற கட்டிட்டு வரணும், அது பண்ணணும், இது பண்ணணும். எனக்கும் தான் நல்ல பங்களா இருந்துச்சு, காருங்களாம் இருந்துச்சு, வீடுங்கள்லாம் இருந்துச்சு, பொண்டாட்டி இருந்தா, பையன் இருந்தா, பொண்ணு இருந்தா. அண்டு ஜஸ்ட் லைக் தட் ஐ லெஃப்ட் பிகாஸ் த டைம் ஹஸ் கம் இன் மை லைஃப். ஐ வென்ட் டு ஃபாரஸ்ட். எங்கோ காடு மேடு மயந்திருக்கிறீன்னா நம்பி மேலே என்ன, தாய்ப்பாதை என்ன, அங்கே என்ன, இங்கே என்னன்னு ஒரு 4-5 வருஷம் எல்லாத்தையும் விட்டு அலைஞ்சி ஒரு பவர் கேம் இதெல்லாம். அதெல்லாம் விட்ட குறை தொட்டக்குறை இருந்தால் கிடைக்கும். நமக்கு அந்த எண்ணம் வந்துச்சு, நினப்பு வந்துச்சு. ஒரு வெள்ளரி பழம் இருக்குது, அது வந்து காம்பருந்து தானாக கீழே விழுந்துருவோம் ஒரு டைம் வர்றபோது. அந்த மாதிரி மதுரையை சேர்ந்த வெங்கட்ராமன் அருணாச்சலங்கிற வார்த்தையை கேட்ட உடனே பாஸ்வேர்டு மாதிரி எல்லாத்தையும் விட்டு வந்தான். திருவண்ணாமலை உட்காந்து அவனும் மரிச்சி ஆகிட்டான். ஒரு ரத்னகிரி முதலியார், அவர் சச்சிதானந்த முதலியார், கன்சா முதலியார் பையன், ஒரே ஒரு நாள் வர்றாரு. அது கற்பூரம் காட்டுன்றாரு. கற்பூரம் இல்லையே முதலியார், என்ன உடனே பூ வேணா எனக்கு கொடுக்க போகிறாருன்னாரு. அவ்வளோதான். முருங்கையில் இந்த வெயில் அசைஞ்சது. போட்டு இந்த பேண்ட் ஷர்ட்டு ரைட் ஷர்ட் தூக்கி போட்டு முருகன் மேலே இந்த கோமணத்தை கட்டின்னு உட்காந்துட்டாரு. பாலமுருகன் ரெண்டுமே ஆகி போயிட்டார். இப்படி தான் ஆகிறது. மகான்கள் ஆகிறவங்க அத்தனை பேரும் யாரை வேணால் எடுத்துக்கோ, இப்படி தான் ஆவாங்க. இட்ஸ் நாட் ஈஸி. அதாவது ஒரு விஷயத்தை விடுறதுன்றது, சேர்த்துக்கிறது ஈஸி. நீ வந்து கஷ்டப்பட்டாவது ஒரு லோன் போட்டு ஹையர் பர்ச்சேஸ் போட்டு ஒரு வீடு வாங்கிடுவேன், கார் வாங்கிடுவேன், ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கிடுவேன், ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கிடுவேன், ஒரு வாட்ச் வாங்கிடுவேன். இதெல்லாம் சேர்த்துக்கிறது ஈஸி. விடுறதுக்கு மாத்திரம் மனசு வரவே வராது. உன்னால் விடுற மாதிரியான தலையெழுத்து இருந்து ஒரு நேரம் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா அதுதான் எல்லாத்தோட பெரிய சந்தோஷம். ஒரு மனுஷனுக்கு நிம்மதியாக இருக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. நான் 100 தடவை சொல்லிட்டேன். நிறைய பேர் பண கஷ்டம், வேலை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு எங்கிட்டே வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வேணாம் உனக்கு, நான் உனக்கு சொல்கிற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். அவங்களால முடியாது. நான் சொல்லுவேன், கர்நாடகா போயிடு. கர்நாடகாவில் அழகாக வந்து எல்லா கோயில்லையும் 2 வேளை சோறு போடுவாங்க.
சிருங்கேரியில் போடுவாங்க, சுப்பிரமணியால் கிகே சுப்பிரமணியால் போடுவாங்க, தர்மஸ்தலால் போடுவாங்க, கட்டிதுர்கா, கோகர்ணம் எல்லா இடத்துலையும் சோறு போடுவாங்க. ஒன்றும் மோசமாக இருக்காது, நல்லாவே இருக்கும். ஒரு சாதம் போடுவாங்க, முதல்ல ரசம் ஊற்றுவாங்க, காய் நிறைய போட்டால் சாம்பார் ஊற்றுவாங்க, அதுலேயே மோர் ஊற்றிடுவாங்க. சில நாட்களில் பாயசம், தேங்காய் பாயசம் கொடுப்பாங்க. நிறைய தேங்காய் கோயிலுக்கு வந்திருக்கணும் அன்றைக்கி. அது போகிறோம், அதை விட என்ன சாப்பிட்டு போகிறாங்க? அதுக்கே இல்லாத இருக்கிறவங்க தானே உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது கோயிலில் நல்லாவே பண்ணுவாங்க. சில கோயிலெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், அட்சய பாத்திரம் இருக்குது, அதனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த கோயில் ஃபுட்டெல்லாம். தர்மசாலாலெல்லாம் வந்து ஃபுல்லாக ஒரு நாளைக்கு 10,000 பேர் ஸ்டீம் குக்கிங். அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை ஸ்கூல் பசங்களுக்கும் மதிய உணவு திட்டத்திலேருந்து எல்லாம் அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கர்நாடகாவில் நிறைய இடம் இருக்குது அந்த மாதிரி. ஆந்திராவில் சில இடங்கள்லாம் இருக்குது, அனாவரம் போடுவாங்க, சிமாச்சலத்தில் போடுவாங்க. அண்டு ஒரு பெரிய மகான்கள் 2-3 பேருடைய சமாதிகள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் மந்த்ராலயத்தில் போடுறாங்க. அதே மாதிரி சிட்டி பாபா கோயிலில் போடுறாங்க, ஷிரடியில். எங்கெல்லாம் இல்லை, வடநாட்டுக்கு போயிட்டா ஹரித்வார் ரிஷிகேஷில் சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை, தங்கறதுக்கு இடத்துக்கு பஞ்சமே இல்லை. கங்கையில் குழி, ஏதோ ஒரு சத்திரத்தில் தங்கிக்கோ, மணி அடிச்சா சாப்பாடு போடுவாங்க, போய் ஜாலியாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இரு. ஒரே இடத்துல இருக்காது, போயினே இருக்கு, நிறைய இடங்குது. ஐ கேன் கிவ் எ லிஸ்ட் ஆஃப் பிளேசஸ், கேன் கீப் மூவிங். சரி, பஸ்ஸுக்கெல்லாம் காசு இல்லைன்றியா? இந்த சவுத் இந்தியாவில் தான் பஸ்ஸுக்கெல்லாம் காசு வேணும். நார்த் இந்தியாவில் உனக்கு பஸ்ஸு நீ காவி கட்டிட்டு தாடி வச்சுனேன்னா போகிறோம். எந்த பஸ்ஸுலேயும் எந்த ட்ரெயின்லையும் உன்னை டிக்கெட்டே கேட்க மாட்டாங்க. அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க சாமிங்க அப்படின்றதுனால. அப்படி இல்லை, நடைய என்னப்போ சும்மா ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது. நட கொஞ்சம் நட. போகிற வழியில் கோயில் இருக்கும், குளம் இருக்கும். பரமாச்சாரியார் மாதிரி அவ்வளோ பெரிய மடாதிபதிகளே இதெல்லாம் செஞ்சாங்க. நீ என்ன செஞ்சா என்ன தப்பு? அவங்களோடவா நீ பெரிய ஆள்? போகிற வழியில் ஏதாவது ஒரு கோயிலில் போய் படுத்துக்கோ, ஆற்றுல கீத்தில் குழி. சாப்பாடெல்லாம் கடவுள் யாராக இருந்தாலே அவங்கள பட்டினியெல்லாம் போடுறதில்ல, எல்லோரும் கிடைக்கும். நீ நினச்சின்னுக்கிற நீ தான் சாப்பிட்டுக்கிறேன்னு. ரோட்டில் போய் பாரு, ஒரு பிச்சைக்காரனுக்கு 8 வீட்லேருந்து சாப்பாடு வரும், விதவிதமாக வரும். நீ வந்து ஒரு ரசம் சாதம், அவனுக்கு 8 பேர் போய் வெயிட் பண்ணி கொடுத்துட்டு வராங்க சாப்பிட்டு. ஆனால் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இந்த உலகத்தில் கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கு கூட வேலைக்கு சோறு போடுற ஒரு சாமி இருக்கான். கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கு கடவுள் சாப்பாடு போடுறான்னா எப்படி போடுறான் யாருக்கு என்ன தெரியும்? ஒரு குழவி இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற இதுக்கு ஒரு புழு போட்டுட்டு தான் குழவி கூடு கட்டு தான். அந்த புழுவை சாப்பிட்டு அந்த கூட்டை உடச்சிக்கிட்டு அது வெளியே வருதான். இப்படி உலகத்தில் கடவுளுடைய மகிமையில், கடவுளுடைய அருளாட்சியில் யாருக்கும் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இல்லை, சாத்துக்கு வழி இல்லாமல் இல்லை. எவ்ரிதிங் இஸ் காட்ஸ் கிரியேஷன், காட் ப்ரொடெக்ட்ஸ். அதனால் இடம் பெரிதுண்டு வையகத்தில், இங்கே எதுக்கு சண்டைகள் செய்வீர்? இந்த உலகத்துக்கு இடமா இல்லை, எவ்வளோ இடங்குது. சும்மா நடந்து போயிட்டே இருக்கிற போது நீ ஏதாவது ஒரு கோயில் திண்ணையில் மரத்தில் இங்கேனா படுத்துக்கோ, எவ்வளோ இடங்குது நாட்டில். நீ நினச்சினுங்கிற ஊருன்றது குட்டி குட்டி இடம்தான், யாருமே இல்லாத இடங்க தான் நீ நடக்கிற இடத்துல எல்லாமே இருக்குது, ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது இல்லையா? வயிற்றுக்கு சோறுண்டு கண்டீர் இங்கு வாழும் மனிதர் எல்லாருக்கும். எங்கே போனாலும் உனக்கு பச்சையாக இருக்கிறதுக்கு ப்ராப்ளமே கிடையாது. அந்த காலத்துலலாம் அன்னக்காவடின்னுவாங்க. ஒரு காவடி கட்டிக்கிட்டு அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வருவாங்க. அவங்கவுங்க வீட்டில் வெயிட் பண்ணின்னு இருப்பாங்க, காவடிக்காரன் எப்போ வருவான்னு சொல்லிட்டு போடுவாங்க. சில பேர் குக்குடு எடுத்துவாங்க, சில பேர் அரிசி பருப்பு தனித்தனியாக வாங்கிட்டு போய் அவங்க குக் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க, கஞ்சி காய்ச்சி இந்த மாதிரிலாம். ஸோ வாழ்க்கையில் இந்த சனாதன மார்க்கத்தில் இப்படி ஒரு லைஃப் இருக்குது. விட்டு விடுதலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போலேன்னு சொல்லி யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்ந்தா எல்லாமே ஒன்றை தேடி வரும். வா ராஜா வான்னு ஒரு சினிமா, ஏபி நாகராஜன், அதில் சூத்திரம் வரும், விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும். நீ விலகி போ, உன்னை தேடி எல்லாமே வரும். விலகி போனால் விரும்பி வரும். எவ்ரிதிங் வில் கம் சர்ச்சிங். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். இந்த உலகத்தில் யாருமே கஷ்டப்பட தேவையில்லை. அப்போ கஷ்டன்றது என்ன? உன் மனுஷனுடைய ஒரு மித்து. அது யூ ஆர் கிரியேட்டிங் யுவர் ஓன் மைண்ட் ஸ்விங்ஸ். அதனால கஷ்டம் மாதிரி தெரியுது, சந்தோஷம் மாதிரி தெரியுது. என்ன மாதிரி நீ ஆயிட்டுன்னு வச்சுக்கோ. இதுக்கு என்ன பேர்? நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. சான்ஸ்கிரிட்டில் இதுக்கு என்ன பேர்? சிதித பிரதிஜன்னு அர்த்தம். எதனாலும் பாதிக்காத ஒரு மனோநிலை வந்துச்சுன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. யாராவது மாலை போட்டாலையும் சந்தோஷப்படாத, யாராவது காரி துப்புனாலையும் வருத்தப்படாத. அதில் உனக்கு நல்லது இருக்கும், உனக்கு அதில் டெஃபினட்டாக நல்லது இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஃப்ளோ வித் லைஃப் and don't expect anything out of life. Question. In some temples, why are there lots of bats? Bubble. Yes. Bubble. அதெல்லாம் அந்த கோயிலுடைய பழைய தர்ம கருத்தா ஆயிருங்க.
கோயில் சொத்து குலநாசம். கோயில் சொத்து குலநாசம். ஸோ எந்த கோயிலெலாம் இருளோடி போயிருக்கோ, இந்த மாதிரி வௌவாலுங்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோ, அதெல்லாம் அந்த கோயிலில் இருந்த பூஜாரிங்களும் தர்மகர்த்தாங்களும் பக்தர்களும் செஞ்ச பாவம். அந்த கோயிலெலாம் அவன் சுற்றிக்கின்னு இருப்பான். அதனால் நம்ம கோயிலில் பாரு, சுத்தமாக வச்சுருக்குமா. ஸோ இங்கே அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நானே எல்லாருக்கும் போண்டா பஜ்ஜியெல்லாம் கொடுத்துருக்கேன். ஓகே, நிஜம். அவங்கெல்லாம் அப்படி தான் பிறக்கிறாங்க. ஆல் திஸ் அதர்ம கர்த்தாஸ், நாட் தர்ம கர்த்தா. அந்த கோயிலே தான் இருப்பாங்க. வௌவால், பல்லி, கோயில் வாசலில் நாய், இப்படியே தான் கிடப்பாங்க எல்லாம். நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, தப்பு செஞ்சாக்கா தண்டனை இருக்காதுன்னு. அப்படியெல்லாம் இல்லை. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும். தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். கடவுளுடைய சட்டம் அது. யாருமே தப்பிக்க முடியாது. கண்காணி இல்லை என்று கள்ளம் பல புரிவார். யாரும் நம்மளை பார்க்கலன்னெல்லாம் ஃப்ராட் பண்ணி சுற்றுறாங்களாம். கண்காணி என்ன சூப்பர்வைசரு, அதுதான் கங்காணி கங்காணின்றது டிஎஸ்டேட்டில். கண்காணி இல்லை என்று கள்ளம் பல புரிவார். காணுங்கால் கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை காணுங்கிறார். எல்லா இடத்துலையும் கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ அவனுக்கு தெரியாமல் நம்ம என்னத்தை தப்பு பண்ணிட முடியும்? இஸ் இட் நாட்? ஸோ வி ஹவ் டு பி ஆல்வேஸ் கேர்ஃபுல். நம்மளே அதே கண்கள் பார்த்துனே இருக்குது, கடவுளுடைய கண்கள். அவன் கண் எங்கே இருக்கான்? கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தில் சொல்கிறார், எங்கனும் சிறுவதனங்கள், எங்கனும் திருக்கரங்கள். முருகனுடைய கண் உலகம் பூரா இருக்குதான், அவன் கையும் காலும் உலகம் பூரா இருக்குதான். அதனால் கடவுள் நம்மளை பார்க்காம ஒரு இடத்துல இருப்பாங்கிற ஐடியாவே கிடையாது. ராமானுஜர்கிட்ட ஒரு சிஷ்யர் இருந்தார், கோவிந்தாச்சாரியன் பேர். அவனுக்கு கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே போயிட்டு மறுநாள் வெளியே வந்த உடனே அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்க. என்ன ராமானுஜரே, உங்கள் சிஷ்யன் பொண்ணுக்கிட்ட ஒன்றுமே பண்ணலையாம் ஃபர்ஸ்ட் நைட்லன்னாங்க. ஒன்றுமே பண்ணல அப்படின்னு. ராமானுஜர், ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னாரான். நான் ஃபர்ஸ்ட் நைட் பண்ணணுன்னா அந்த ரூமில் எங்கள் 2 பேர் தவிர யாரும் இருக்கக்கூடாது, லைட்டு வெளிச்சமே இருக்கக்கூடாது, அப்போ தான் நான் பண்ணுவேன். நான் ராமானுஜர் சொன்னாரான், நாளைக்கு கேட்டை பூட்டிடுங்க அண்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டாக வச்சுடுங்க அப்படின்னாரான். 3ஆம் நாள் திருப்பியும் கம்ப்ளைண்ட் நினச்சேன், அவங்க மாப்பிள்ளை ஒன்றுமே பண்ண மாட்டேன்றாருன்னு சொல்லி. ராமானுஜர் திருப்பியும் கூப்பிட்றாரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நான் என்ன சொன்னேன்? கண்டிஷன் சப்ளை. ஸோ கட்டிலேயே பெருமாள் ஒரு ஓரமாக உக்காண்டிருக்கார். கடவுள் கட்டிலேயே உக்காண்டிருக்கார். அவர் இருக்கிறதுனால ரூம் ஜெகஜோதியாக இருக்குது. நான் என்ன சொன்னேன்? இருட்டாக இருக்கணும், 3ஆம் மனுஷன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னாரா. ராமானுஜர், இவன் சேர மாட்டாம்மா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி. நிஜம், இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் கூட இருக்காங்க. வள்ளலார் இருந்தார், அவருக்கு பாவம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, சொந்த ரிலேட்டிவ் பொண்ணு தான். ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி குத்து வேலைக்கு ஏற்றி வச்சுட்டு ஊதுவத்தி கொளுத்திட்டு பொண்டாட்டி பக்கத்தில் உட்கார வச்சுன்னுட்டு திருவாசகம் முற்றுவதல் பண்ணுறாராம். நிஜம், இவ்வளோ தான் அவருடைய லைஃப். அதனால் ஒட்டக்கூடாதது ஒட்டவே ஒட்டாது. எது ஒட்டக்கூடாததோ அது ஒட்டவே ஒட்டாது. நீ தலைகீழில் நின்று மோட்டிவேட் பண்ணால் மாத்திரம் அவங்களால நடத்த முடியுமா? முடிஞ்சு போச்சு. வெள்ளரி பழம் மோட்சணும்னு சொல்கிறாங்க. வெள்ளரி பழம் காம்பு இருந்தால் விழுந்தாகணும். உனக்கு விட்டு போச்சு, அற்றது பற்றுன்னு விட்டுறது வீடு. எப்பயோ உனக்கு பற்று விட்டு போச்சு, அதனால் இனிமேல் அது ஒட்டாது. அதனால் நிறைய பேருக்கு ஏதோ ஒரு பழைய பாக்கி இருக்கும். ஒரு இந்தம்மா இந்த பேருக்கு ஒய்ஃபாக வரணுங்கிற மாதிரி வந்திருப்பாங்க. பட் குடும்பத்தில் மைண்டு ஒட்டியிருக்காது, அவங்கெல்லாம் ஓட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ உங்கள் குடும்பங்கள்லேயே கூட சம்டைம்ஸு ஃபேமிலி லைஃப் ஒர்க் அவுட் ஆகுது, சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒட்டாது. அதனால் அக்செப்ட் லைஃப் ஆஸ் இட் கோஸ். நடக்கலைன்னா கவலைப்படாது, நடந்தால் ஓகே, நோ ப்ராப்ளம். எஸ் எஸ் எஸ். What was Krishna's previous birth before coming into Mahabharata? உங்களுடைய கொஸ்டின் கிருஷ்ணர் என்னவா உலகத்தில் இருந்தார் அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியே இவங்க கேட்குறாங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ராமர் இருந்தார், அவர் துரோணாச்சாரியாராக வந்துட்டாருன்ட்டு. அப்போ கிருஷ்ணர் என்னவா இருந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி. இந்த கிருஷ்ணர் இந்த மாதிரி வர்றது எல்லாமே அதனுடைய ரா மெட்டீரியல் என்ன? மகாவிஷ்ணு இல்லையா? த ரா மெட்டீரியல் இஸ் மகாவிஷ்ணு. அங்கே அதுதான் அதனுடைய ஒரிஜினல் சீட் அது. ஸோ கிருஷ்ணருடைய இம்மீடியட் பாஸ்ட் பர்த்து நம்ம எந்த புராணத்துலையும் இது வரைக்கும் படிக்கவே இல்லை. அதாவது அவன் கம்சன் குழந்தைங்களெல்லாம் கொல்றதுக்காக இது பண்ணான்,
தேவிக்கு போய் வாசுதேவங்கிட்ட போட்டான். அப்போ இவர் வந்து கர்ப்பத்திலேருந்து வந்தார், இவர் வரதுக்கு முன்னே துர்கா வந்தா உன்னை கொல்ல போகிறான், பின்னெல்லாம் வந்துட்டான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வரைக்கும் தான் நமக்கு கிருஷ்ண அவதாரத்தினுடைய ஆரிஜினை பற்றி தெரியுதே தவிர அதுக்கு முன்னால் அவர் என்னவா இருந்தாருங்கிற மாதிரி வரல. ஆனால் ராமாவதாரத்தில் ஏதோ சில நிகழ்வுகள் இருந்தது இல்லையா, அந்த மகாவிஷ்ணுங்கிற ஆத்மாவுக்கு சம்மந்தப்பட்டது. இப்போ வாலி வந்து சொல்கிறான் இல்லையா, நீ என்ன தர்மத்துக்கு விஞ்ஞானமாக கொண்டுட்டேன்ட்டு. அப்போ ராமர் சொல்கிறார், அடுத்த பிறகு நீ என்ன கொண்டுன்றாரு. அப்போ அந்த வாலியாக இருந்தவன் ஜரான்ற வேடனா பிறக்கிறான். கிருஷ்ணர் இப்படி காலை வச்சுட்டு இருக்கிற போது அவன் அம்பை விட்டு கொண்டுடுறான் இல்லையா. அப்போ ஆனால் ராமர் கிருஷ்ணரை வரலன்னு நான் சொல்கிறேன். ராமர் கிருஷ்ணரை வரல, ராமராக இருந்தது நான் துருவனராக தான் வந்தேன், கிருஷ்ணரை வரலன்னு சொல்கிறேன். ஸோ வி டோன்ட் நோ ரிஷி மூலம் நதி மூலம். பட் புராணங்களில் அவர் என்னவா இருந்தாருன்னு வரல. Question. Why do we do some act with a belief that what we are doing is right, but for others, our elders, they may believe that what we are doing is wrong from their point of view. Should we continue doing with what we believe or listen to others? இந்த கொஸ்டினுக்கு என்ன பதில்னா, ஆன் த ரூல் ஆஃப் த ரோட்னு லார்ட் செஸ்டர்ஃபீல்டோட ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, யூ எவ்ரி ரைட் டு வாக் வித் அ வாக்கிங் ஸ்டிக் ஆன் த ரோட் ப்ரொவைடட் த டிப் ஆஃப் யுவர் வாக்கிங் ஸ்டிக் டஸ் நாட் டச் த பேக் ஆஃப் த பர்சன் வாக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூன்வர். கையில் வாக்கிங் ஸ்டிக் வச்சு யூஆர் ரைட் டு வாக் ஆன் த ரோட். த கோல்டன் ரூல் ஆஃப் த ரோட் இஸ், உன்னோட வாக்கிங் ஸ்டிக்கினுடைய டிப் இல்லையா, அது முன்னால் போகிற முதுகில் பட்டுவிடுது. அதனால் யூ ஹவ் யுவர் ஓன் ரைட். அட் த சேம் டைம் there is a golden rule that you should not affect others. Otherwise you have a right to walk. How to live a contentful life? Get contented. How to lead a contented life is the question. Contentment and not so contentment are full of expectations and greed இருக்கு இல்லையா, இதெல்லாம் யார், நம்முடைய மைண்ட்லேருந்து கிளம்புகிற எண்ணங்கள் தான். ஸோ இஃப் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்கிற மாதிரி நீ கண்டென்ட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் எங்கேருந்து இந்த டெம்டேஷன்ஸ் வரும்? யூ ஹவ் டு கெட் கண்டென்டட், தென் தேர் இஸ் நோ டெம்டேஷன். ஸோ த கண்டென்ட்மெண்ட் இஸ் நாட் எ தேர்ட் ஃபோர்ஸ் விச் இஸ் கிவன் பை எ தேர்ட் பர்சன். இட் இஸ் வெல் வித்தின் யுவர் செல்ஃப். இட்ஸ் யுவர் ஓன் தாட் பெர்ஃபெக்டிங் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் அண்ட் பெர்ஃபெக்டிங் லைஃப். Understanding life, what it is not, and perfecting and marching in the correct procedure. Contentment ஒரு வார்த்தை இல்லவே இல்லை. நீங்கள் அலைகடல் முழுதும் கட்டி ஆடினும் ஆசைக்கோர் அளவில்லை தாய்மானவர். அலைகடல் முழுவதும் கட்டி ஆடினும் ஆசைக்கோர் அளவில்லைங்கிறார். அப்போ ஆசை எங்கேருந்து வருது? நமக்கிட்ட தான் வருது. அப்போ ஆசானுகுலம் துகுளாயினபின் பேச அனுமூதி பிறக்கும். ஆசைகளெல்லாம் தூளாகி போகணும், பிளாஸ். அப்போ சைலண்ட் ஆகிடுவேன். பேசா அனுபூதி பிறக்கும் என்று அருணகிரி பெருமான் சொல்கிறார். அற்றது பற்றெனில் உற்றது வீடு. ஸோ இட் emanates from you, emerges from you, and you can blast it, and no third person can ever help you. They can tell you. A Siddhartha can tell you how he became Buddha, but he can't make you a Buddha. You have to start with Siddhartha's stage and then reach the level of Buddha on your own. Out of all vegetables, why coconut and lemon and pumpkin is used for doing puja? Good. இதுக்கு இங்கே இல்லை, அந்த படம் அங்கே இருக்குது. இந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அதுதான் பிள்ளையாரே. நீங்கள் அங்கே ஒரு படம் நான் காட்டுவேன், இதுக்கு முன்னே பார்த்துருப்பீங்க. பிள்ளையாருடைய ஃபேஸே வந்து தேங்காய் குடுமி அதே மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு ஓம் இருக்கும், இப்படி உக்காந்துருப்பார் மயில் மேலே, அது வயிற்றுக்கிட்ட ஒரு ஓம் இருக்கும். ஸோ அந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அதே தான் அவருடைய ஃபேஸ். இது ஒரு காரணம். தட்ஸ் த ஃபார்மேட் ஆஃப் தி லார்ட் கணேஷா, தேங்காய். அதனால தான் நீங்கள் கலசம் வைக்கிற போது ஒரு சொம்புக்கு மாவிலெல்லாம் வச்சு மஞ்சள்லாம் தடவி அடிச்சதை வச்சு அதில் தேங்காய் வைக்கிறதுக்கு காரணம் அதுவே தான் பிள்ளையார். யூ ஆர் வர்ஷிப்பிங் பிள்ளையார் இந்த ஃபார்ம் ஆஃப் கோகனட். இது ஒன்று. வாட் இஸ் யுவர் அதர் திங்? லெமன் பம்கின். சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, தே ஆர் ஆல் கால்ட் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். அப்போ பூசணிக்காய் இருக்குது, எலுமிச்சம்பழம் இருக்குது, தேங்காய் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க? எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள். எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள். இட்ஸ் நாட் கிரியேட்டட் ஆர் டெஸ்ட்ராய்ட். யாருக்காவது திருஷ்டி சுற்றணும், கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க,
இல்லை ஒரு யாகம் வளர்த்து அதுக்கு வந்து பூர்ணாதிக்கு போடுறாங்க, இல்லை பூர்ணாதிக்கு முன்னே உடைக்கிறாங்க பெருமாளுக்கு சுற்றி. இதெல்லாம் ஏன் செய்கிறாங்கன்னா, எலுமிச்சம்பழம், தேங்காய், பூசணிக்காய் இதெல்லாம் வந்து ஹைலி சார்ஜ்டு ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். அப்போது அந்த திருஷ்டி இல்லை ஏதோ ஒரு எனர்ஜியை அந்த பூசணிக்காய், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அதை கொண்டு போய் வெளியே பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இட் ரிமூவ்ஸ் த நெகட்டிவ் எனர்ஜி இன் ஏ கிவன் பிளேஸ். தட்ஸ் வை இட் ஹஸ் பீன் ஃபாலோட் ஃப்ரம் டைம் இம்மெமோரியல். இப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணால் யோசனை பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ சக்தி கனின்னு பேர், எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அது அம்பாள் கையில் சூலத்துலலாம் குத்துறாங்க. தட் ஆல்வேஸ் இஸ் சிம்பலைஸ் வித் துர்கா சக்தி கூட. அதனால தான் எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சிட்டு இப்படி திருப்பி அதில் வந்து நெய் ஊற்றி விளக்கேற்றுறது இதெல்லாம் பண்ணுறாங்க. அண்டு தேங்காயிலையும் கேரளாலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா விளக்கேற்றுவாங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, அதையே அவங்க கடவுளை வழிபடுவதற்குள்ள ஒரு ஃபார்மேட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே இது வச்சுருக்கோம் துணி. இந்த துணியில் என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட நிறைய இந்த மட்டை தேங்காயெல்லாம் விழுந்து போகுது இல்லையா, அதெல்லாம் பொறுக்கின்னு வந்து இங்கே வச்சுக்கிறாங்க. இஃப் யூ பே அ ஸ்மால் அமௌண்ட் தே வில் கிவ் யூ ஒன் தேங்காய். யூ கேன் கோ அண்ட் ப்ரே அண்ட் புட் இதில் நம்ம துணியில் போடலாம். இட்ஸ் அலவுடு. ஸோ அப்படி தான் ஆல் திஸ் ஆர். நம்மளை விட நம்ம பெரியவங்க ரொம்ப அறிவாளிகளாக இருந்தாங்க. தே அண்டர்ஸ்டூட் இன் சர்டன் திங்ஸ். இப்போ ஒரு மூலிகை இருக்குது, எல்லாமே இலைத்தலை கொடி தான். ஆனால் ஒரு பர்டிகுலர் இதில் ஜாண்டிஸுக்கு மருந்து இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க, அருகம்புல்லில் ஒரு பவர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க, வாழை இலையில் சாப்பிட்டா குளோரோஃபில் நம்ம உடம்புக்குள்ளே போகுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம். அதனால் ஆண்டவன் அடங்கிய கொள்கை சான்றோர்னு நம்ம பெரியவங்க இந்த இயற்கையினுடைய ரகசியங்களெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தே கேவ் அஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ், இதில் என்ன மாதிரி எனர்ஜி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ கீழே நல்லி இருக்குது, அது உடம்புக்கு நல்லதுன்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க. நெல்லிக்காயில் சி வைட்டமின் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. வெத்தலைலாம் இருக்குது இல்லையா, வெத்தலை பாக்கு, அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்டாக்கா டைஜஷனுக்கு நல்லதுன்னு கண்டுபிடிச்சாங்க. பின்னா என்ன, பீட்டர் லீஃபு, ஏன்னா அரிக்கா நட்டு, எல்லுன்னா லைமு, டீன்னா டுபாக்கோ. இந்த நாலும் சேர்ந்தாக்கா பிஏஎல்டி. அந்த காலத்தில் சாப்பிட்ட உடனே டைஜஷன் ஆகிறதுக்காக கொஞ்சோண்டு சாப்பிடுவாங்க. நாட் லைக் ஆடு மாடு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாங்க எப்போ பாரு மென்னுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அந்த டைஜஷனுக்கு இந்த காலத்தில் நீங்கள்லாம் வந்து ஜெலுசில் டைஜின் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஆர்கானிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. தே அண்டர்ஸ்டுட் ஆல் தீஸ் திங்ஸ். விளக்கெண்ணெய் இருக்குது. அந்த காலத்துலலாம் வந்து உங்கள் இதெல்லாம் கிடையாது. டல்கோலெக்ஸு, டகா, என்னது இன்னொரு மாத்திரை இருக்குது விற்கிறாங்க, இந்த லூஸ் மோஷன் போகிறதுக்கு இன்னும் மாத்திரை இருக்குதுடா, காயம் காயம். அதெல்லாம் உங்கள் இப்போ கண்டுபிடிச்சாங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது இல்லையா. ஒரு ஸ்பூனில் சர்க்கரை, ஒரு ஸ்பூனில் விளக்கெண்ணெய். உங்கள் அம்மா விளக்கெண்ணெய் வாயில் ஊற்றிட்டு ஸ்பூனில் சர்க்கரை போட்டுருவாங்க. அவனுக்கு வயிறு நல்லா கிளியர் ஆகிடும். யுவர் சிஸ்டம் வில் கெட் lubricated, வில் ஃபீல் நைஸ் அண்ட் கோல்டு. ஹீட்டெல்லாம் கம்மியாக போயிடும் எல்லாத்துக்கும். அந்த காலத்தில் இப்போ நீங்கள் கேரளாக்காரங்களை பாருங்கள், டெய்லி தேங்காய் எண்ணெய்லாம் தேய்ச்சி குளிக்கிறாங்களா, அவங்க ஃபுட்டெல்லாம் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறாங்களா, அதனால் அவங்க நல்லா தானே இருக்காங்க. நல்லா நிறைய முடி இருக்குது. நிறைய கேரளாக்காரங்க தலையில் நிறைய முடி இருக்கும். ஏன்னா நம்ம ஆளுங்க ஃபேஷன் ஃபேஷன் சொல்லி ஷாம்புக்கு போய் போய் இருந்த 4 பூனை முடியும் போயிடுது. அழுகிய கூந்தல் அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்க இல்லையா ஆற்றுல அது, அவங்க பாடி நல்லா இருக்கு இல்லையா. ஸோ எல்லாம் ஒவ்வொரு கஷ்டம். பெங்காலிக்காரங்க இருக்காங்க, நான் வந்து வெஜிடேரியன். பெங்காலி கேரளாக்காரங்கெல்லாம் நிறைய மீன் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு சில அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு. எனி கொஸ்டின்? அயர்லாந்து நோ கொஸ்டின். எஸ், சஷ்டி. இப்போ அமாவாசையிலேருந்து 5 நாள் பௌர்ணமி, பௌர்ணமியிலேருந்து தேய்பிரை 5 நாள் அமாவாசை வருது. சஷ்டின்னா என்ன? சஷ்டின்னா 6ன்னு அர்த்தம். ஸோ அமாவாசையிலேருந்து 4வது நாள் சதுர்த்தின்னு பேர். அது பிள்ளையாருக்கு இம்பார்ட்டன்ட்னு வச்சாங்க. சஷ்டின்னா முருகருக்கு இம்பார்ட்டன்ட்னு வச்சாங்க. ஏன்னா 6, முருகன் 6 தலை, நம்முடைய ஆராதாரமாக இருக்கிறது முருகர். அதனால் சஷ்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த காலத்துலலாம் என்ன சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னுவாங்க. சட்டியில் இருந்தால், சட்டின்னா எல்லாரும் பானைன்னு நினச்சிட்டுருக்காங்க. அப்படி இல்லை. சஷ்டிக்கு விரதம் இருந்தால், சட்டியில் இருந்தால், சஷ்டிக்கு விரதம் இருந்தால்
அகப்பையில் வரும்னா குழந்தை வரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ சஷ்டி இஸ் சப்போஸ் டு பி தட் ஆஃப் முருகன் அண்டு ஏகாதசி இஸ் ஃபார் பெருமாள். நட்சத்திரங்களில் கூட இப்போ பூரம்னா அம்பாளுக்கு, இப்படி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒன்று இருக்கு இல்லையா. திருவோணம் பெருமாளுக்கு, ஆருத்ரா சிவனுக்கு. ஸோ அக்கார்டிங் டு வானசாஸ்திரம் they nominated certain stars and certain tithis. These things are called tithis, 1 to 15, 15 to 1, like that. So they nominated days for worship. We have made a mistake by committing wrong act towards someone with poor knowledge. How can we seek pardon for it and get excuse from karma effect or God's punishment? Number one, the very fact that you are regretting your action, very fact that you are regretting your own action is good. To err is human and to repent is forgiveness. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, if you can redress a wrong act with a right act and adjust your bad karma to be a good karma, if it is possible, you should follow that. அதில் பர்சனல் ஈகோ, அவங்க என்ன நினச்சிக்குவாங்க இவங்க என்ன நினச்சிக்குவாங்கலாம் பார்க்க தேவையில்ல. அண்ட் anyhow if somebody was affected by you, he knows that you are the cause for his affectation. அதனால் அவங்கக்கிட்ட போய் அதுக்கு ரிட்ரெஸ் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது இல்லையா. he will be treating you with more respect because you are doing justice to your own wrong act. Love marriage or arranged marriage? Which can be a better choice for our children? If they fall in love, as a parent, how can we identify if our children's choice is right? The society was very different. இதுக்கு முன்னாலே இருந்த காலங்களில் வேறு மாதிரி இருந்தது. அது எல்லாமே அரேஞ்சு மேராக இருந்தது. பட் புராண காலங்களில் there were some people who may loved Subhadra, loved Arjuna, and Krishna helped her to marry that guy, leaving the other choice. அந்த மாதிரி புராணங்களையும் இருந்திருக்கு. அண்ட் இப்போ வந்து மோஸ்ட்லி பீப்புள் கோ ஃபார் கோ எஜுகேஷன், பீப்புள் கோ ஃபார் ஒரே ஆஃபீஸில் மேல் ஃபீமேல் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அண்டு தேர் ஃப்ரீடம் இஸ் மச் மோர். ப்ரீவியஸ்லி தேர் ஹவுஸ் பேர்ட்ஸ். இப்போ வந்து இவங்களும் எல்லா இடத்துக்கும் போகிறாங்க வராங்க. ஈவன் ட்ரெஸ் சென்சஸ் டிஃப்ரெண்ட். அந்த காலத்தில் கன்சர்வேட்டிவாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க. இப்போ எல்லாம் கொஞ்சம் ரொம்ப மாடர்னைஸ் ஆகி போயிட்டாங்க. இப்படி பல வழிகள் இருக்குது. ஸோ இப்போ உள்ள ட்ரெண்டில் there are only two ways. ஒன்று வந்து if you have faith in astrology, பேசாமல் ஜாதகம் பார்த்து எல்லாம் நான் 100% பொறுத்துன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த காலத்தில் நர்ஸு தான் சொல்லுவா பர்த் டைம் என்னான்ட்டு. நர்ஸ் தூங்கு முஞ்சியாக இருந்தால் லேட்டாக வந்து சொல்லுவா. அதை வச்சு உங்கள் கயிறு ஜாதகம் கழிச்சுக்கலாம். அதனால் பட் ஸ்டில் ஒரு பேசிக் ஆர்சிக்காக ஜாதகத்தை வச்சுக்கிட்டு இது அது ஒத்து போகுமான்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது ஒன்று. அஸ்ட்ராலஜிக்கலாக டேலி பண்ணி பார்த்துட்டு பண்ணிக்கிறது ஒன்று. இல்லை ஃபேமிலி கல்ச்சர்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஃபுட் ஹேபிட்ஸ், ட்ரெஸ் சென்ஸு, ப்ராட்டப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுறதுங்கிறது ஒன்று. மூணாவது, ஆரம்பத்திலேயே ஒரு பிஸ்னஸாக இல்லாமல் இப்போல்லாம் முக்கால்வாசி கல்யாணம் பிஸ்னஸ் ஆகிப்போச்சு. எவ்வளோ கொடுக்கல், எவ்வளோ வாங்கல், எவ்வளோ நகை, எவ்வளோ வரதட்சணை, இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போல்லாம். ஸோ அப்படி ஒரு பிஸ்னஸ் மைண்டடாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை போய் காசு கொடுத்து வாங்கிறதுன்றது சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா தேர் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஆரம்பமே கோணலாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி இருந்தால் அதை என்கரேஜ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இல்லை பேசாமல் ஏதாவது நாடிகள்ன்றாங்க அந்த காலத்தில், இந்த ஓலை சோடிகளில் எழுதியிருக்கோம். பேசாமல் எங்கேயாவது ஒழுங்கான நாடி இருந்தால் அங்கே போய் உங்களுக்கு யார் மாப்பிள்ளைன்னா சம்டைம்ஸ் அதில் க்ளூ வந்துடும். உங்களுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை இருப்பான், என்ன மாதிரி தொழில் இருப்பான், என்ன படிச்சிருப்பான், எல்லாம் கூட மோஸ்ட்லி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். நாடியில் வர்றது ஒரு யாட்சிக்காக வச்சுக்கிட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை ஒர்க் அவுட் ஆச்சானா சந்தோஷம், இல்லைன்னா பரவாயில்லங்கிற மைண்ட் செட் உனக்கு இருந்து அதனால் நீ ஃபங்க் ஆக மாட்டேன், சென்டிமெண்ட்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன்னா கிவ் ஏ சான்ஸ். அவ்வளோதான், ஒரு ட்ரையல். கிவ் ஏ ட்ரையல் டு லைஃப். அண்டு அது நடக்கலைன்னு சொன்னால் வருத்தப்படாது, ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொன்னால் வருத்தப்படாது. அவ்வளோதான். இந்த காலம் மாறி போச்சு இல்லையா. முதல்லலாம் ஒரு ஒய்ஃபு வந்து கணவன் இல்லைன்னு சொன்னால் வீடு கூட கொடுக்க மாட்டாங்க. இப்போ எவ்வளோ ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டலு, எவ்வளோ யூத் ஹாஸ்டல்ஸு, எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் என்கரேஜ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. யாரும் தப்பாலாம் நினைக்கிறது இல்லை. ஸோ இஃப் யூ ஹவ் லைக்டு சம் ஒன்
லைக் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் யோசனை பண்ணிக்கோ. இந்த காலத்து பசங்க பண்ணுற மேஜர் மிஸ்டேக் என்னென்னா, எல்லாம் பழகிடுவாங்க, அதுக்கப்புறம் ஜாதி ஒத்து வரல, ரிலிஜன் ஒத்து வரல, எங்கள் பேரண்ட்ஸ் ஒத்து வரல, பணம் ஒத்து வரலன்னு 1000 லொல்லு இருக்கும். அதை விட தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயரும் தீரா இடும்பை தரும். ஒரு விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணாமல் முடிவு எடுக்கிறதும், முடிவு எடுத்த பின்னாலும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறதும் ரெண்டுமே தப்பு தான். அதனால் இனட் வாட் இஸ் த பிக் ஹரி. இன்றைக்கி ஒரு பையனை பிடிக்குதுன்னா உடனே அவனை லவ் பண்ணி தொலைக்கின்னு ஏதாவது தலையெழுத்து இருக்குதா? ஸோ யூ சி வெதர் இட் இஸ் கோயிங் டு ஒர்க், வேர் பேரண்ட்ஸ் ஆர் கோயிங் டு அக்செப்ட். இஃப் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் வில்லிங் டு கோஆப்ரேட், நத்திங் ராங். பேசாமல் அந்த பையனையோ இல்லை அந்த பொண்ணையோ உங்கள் வீட்டுக்கே கூட்டின்னு போயிட்டு இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டுருங்க. அவங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் தான் அன்றைக்கே சொல்லி தொலைக்கிட்டுவேன். எல்லாம் பழகிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வேண்டாத வேலை தானே. ஸோ ஒன்று ஃபேமிலி கல்ச்சர் பாருங்கள், ஏதாவது ஒரு வழியில் ஒத்து போகுமான்னு பார்த்து பண்ணுங்கள். அப்படியும் முடியலன்னு சொன்னால் ஒர்க் அவுட் ஆகலைன்னா கவலைப்படாதீங்க. எ திங் விச் கேனாட் பி மெண்டட் கேன் பி ஹெண்டட். எ திங் விச் கேனாட் பி மெண்டட் கேன் பி ஹெண்டட். அதே தான் பிடிக்காத ஒரு விஷயத்த ஒரு ஃபால்ஸ் ப்ரெஸ்டீஜுக்காகவும் ஒரு சோஷியல் ஆங்கிளுக்காகவும் கட்டிட்டு நிம்மதி இல்லாமல் ஏன் வாழணும்? வாழ்கிறது ஒரு தடவை தானே. நிம்மதியாக வாழ்ந்துட்டு ஒரு நாள் செத்து போகலாம். ஐ எம் நாட் ரெடி. செத்து போகலான்னு நீங்கள் தப்பாக நினைக்கூடாது. As a human, we are filled with lot of emotional disturbances and hormonal fluctuations in our body, which in turn outbursts into anger on our little ones in our home. How to grow a child without showing these angry or rude acts? எல்லாத்துக்கும் ஒரு ரெட் பட்டன் இருக்குது. அப்போ நம்ம ஏன் கோவப்படுறோம்னா, வி ஹவ் நாட் பெர்ஃபெக்டட் லைஃப். சினமேனும் சேர்ந்தாரை கொல்லி இனமேனும் ஏமோ புனையை சுடும். அப்போது நமக்குள்ள ஒரு கன்சீல்டு ஆர் சப்ரஸ்டு எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வால்கனிக் எரப்ஷன் மாதிரி கோபமாகவும் வெறுப்பாகவும் தன்னை வெளிப்படுத்திக்குது. அதனால் ஃபஸ்ட்டு பாலிசி வில் பி, யூ கேன் கோ ஃபார் சம் சைலண்ட் டைம் எவ்ரி டே. ஒரு 1/2 hour கண்ண முடின்னு உட்காந்தேரு. அதில் என்னெல்லாம் உனக்கு வருதோ வரட்டும். ஆல் த தாட்ஸ், டோன்ட் எக்ஸ்பெக்ட் மிராக்கிள்ஸ் டு ஹேப்பன் இன் யுவர் மெடிடேஷன். அதில் என்னெல்லாம் தாட் வருதோ லெட் தோஸ் தாட்ஸ் பாஸ் த்ரூ உன் மைண்டில். அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் அந்த கோபத்தை அவங்கெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். யூ வில் நாட் பி ஆல்வேஸ் ஆன் எ வால்கனிக் மைண்ட் செட். இந்த வால்கனிக் மைண்ட் செட்டு தான் அட் எ ஸ்மால் ப்ரொடெக்ட்ஸ் இந்த கெட்ட வார்த்தைங்களை சொல்கிறது, திட்டுறது, கை ஓங்கிறது, இந்த மாதிரியான ஒரு இம்மெச்சூர் ஆக்டுக்கெல்லாம் கொண்டு போயிடுறது. அதனால் ஒன்றும் நம்ம அச்சீவ் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நம்ம கை ஓங்கிட்டு அடிச்சிட்டோம் இல்லை திட்டிட்டோம், அதுக்கப்புறம் நம்முடைய ஈகோ அவங்ககிட்ட சாரி சொல்கிறதுக்கு ஒத்துக்க விடாது. அது அப்படியே ஒரு ஊம காயமாக கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதனால் இந்த பெஸ்ட் பாலிசி வில் பி, நீங்கள் உங்களை முதல்ல பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களை குவைட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour டே ஏதாவது ஒரு டைம் கண்டுபிடிச்சி காமாக உக்காடுறத பாருங்கள். எந்த தாட் வேணாலையும் வரட்டும், அது குப்பை வாடுற மாதிரி அது ஒரு சொல்யூஷன் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு இல்லையா, அது கூட உங்களுடைய எமோஷன்ஸுக்கு ஒரு காரணம். அதனால் நிறைய காரம் புளி இந்த மாதிரிலாம் சாப்பிட்றவங்க இருக்காங்க, இல்லை மோஸ்ட்லி நான்வெஜ்ஜில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த அனிமல் இன்ஸ்டிங் ஜாஸ்தி வரும். அனிமல் இன்ஸ்டிங் வர்றதுக்கு நம்ம ஃபுட்டு கூட ஒரு காரணம். அதனால் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்ச நாளைக்கு கம்மி பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய ஃபுட்டினுடைய அந்த கண்டென்ட்டை கம்மி பண்ணுங்கள். மூணாவது, ஏதாவது ஒரு ஹாபி வச்சுக்கோங்க. ஹாபின்னா என்ன, ஒரு ஜாஸ் மாதிரி மியூசிக்கெல்லாம் கேட்கக்கூடாது, இன்னும் உங்களுக்கு இரிட்டேஷன் தான் வரும். ஒரு காமாக இருக்கிற மாதிரி ஒரு மெலோடியஸ் மியூசிக் கேட்குறது, இல்லை ஒரு கோயில் குளம் சுற்றுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹாபி. இல்லை பேசாமல் ஃபுட்பால் விளையாடுறது, உதைக்கிறது, வாலிபால் விளையாடுறது, பேஸ்கெட் பால் விளையாடுறது, டென்னிஸ் விளையாடுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறபோது அந்த கையை ஊங்கி கீங்கி பண்ணுறபோது உங்களுக்கே தெரியாமல் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு இன்பில்ட் டென்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு அவுட்லெட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். துபாயில் மாதிரி கண்ட்ரீஸில் ஒரு காலத்தில் ஜனங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, லோக்கல்ஸ் எல்லாம் ஷேக் பசங்க. அப்போ வெள்ளைக்காரங்க தானே அவங்கள அட்வைஸரு. அவங்க சொன்னாங்க, உங்கள் நாட்டில் இப்படியே விட்டிங்கன்னா என்றைக்காலும் ஒரு நாள் எல்லோரும் ரோட்டுக்கு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சப்ரஷன் ஆகுது இல்லை ஃபீலிங். அதனால் நீங்கள் நிறைய ஃபுட்பால் கேம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அதனால் நீங்கள் துபாயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் இஸ் எ வெரி ஃபேமஸ் கேம். ஆனால் அந்த பாலை போட்டு உதைக்கிற போது இவனுக்கே தெரியாமல் இவன்ட்டு இருக்கிற அந்த கோவத்தாமெல்லாம் போதான். ஸோ திஸ் இஸ் அனதர் வே ஆஃப் டூயிங் ப்ளே அண்ட் ட்ரை டு டூ தட். மெடிடேஷன், மியூசிக் அண்ட் சைலண்ட் ப்ரேயர்ஸ் இதெல்லாம் இருக்குது. இல்லை
ஒரு கண்ட்ரோல் வர்ற வரைக்கும் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு கோவம் வர்ற மாதிரி தெரிஞ்சால் அந்த ஸ்பாட்டிலேருந்து போய் நேர்ந்துருங்க. அங்கே இருந்தால் தானே ஏதாவது அடுத்த வரியா அடுத்து நீயா நானான்னு சொல்லி இல்லாத ஈகோ கிளாஸ்லாம் வந்து போய் முடியுது. அது ஒரு பேட் கண்டெக்ஸ்டில். அதனால் ஒரு கோவம் வர்ற மாதிரி உனக்கு ஒரு இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பாட்டில் இருந்து பேசாமல் போயிடு. ஒரு ½ அன் ஹவர் போனால் உனக்கே தெரிஞ்சிடும். யூ ஆர் அன்னெசரிலி இட் இன்வைட்டிங் எ ஃபைட் அண்ட் திங். ஸோ தீஸ் ஆர் ஸ்மால் டெக்னிக்ஸ். நீ என்ன பண்ணாலும் கோவமே வராது. பாசிபிள். கோவத்தை வெல்றதுங்கிறது பாசிபிள் தான். இதில் ஒருவேளை நான் வந்து கொஞ்சம் ஹார்ஷ் வாய்ஸில் பேசுகிறேன்னு வச்சுக்கோ, இந்த பொண்ணுக்கிட்ட பேசின்னு இருப்பேன், அவள் வந்து அவகிட்ட சிரிப்பேன். அந்த மாதிரி பேலன்ஸாவது கற்றுக்கோ. யுவர் அதாவது இது யார்கிட்ட கோவமோ அதை மாத்திரம் காட்டு, எல்லார்கிட்டையும் ஆய்வுன்னு கற்ற தேவையில்லைன்னு. யூ ஆர் ஸ்பாயிலிங் யுவர் ஓன் பர்சனாலிட்டி பேஸ்ட் ஆன் இஷ்யூஸ். ஷோ யுவர் ஆங்கர். அண்ட் அதுக்கு வந்து பெரிய அளவு கஷ்டம் இல்லை. ஒரு வாய்ஸை ரைஸ் பண்ணி இல்லை ஒரு ஃபேஸ் கிரின்லேயே உன் கோவத்தை உன்னால் காட்ட முடியும். It need not be that you should do so much drama of expressing your anger. காட்ட முடியும். It's all training தான். See, rarely do I show my difference of opinion, but I'll show it very differently. It's your own mind control, man. Yes? While we light lamp at home or temple also, while giving kanikai to God, we are advised to do it in odd numbers and avoid even numbers. Does really numbers matter for these? Offer yourself as kanikai to God. நீ உன்னையே கொடுத்துரு. எனக்கு உள்ளதெல்லாம் உனதென்றே அழித்து விட்டேன், உனக்கே பரம். நான் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் உனக்கு கூட்டு கொடுத்துன்னு சொல்லு. அதை விட்டு போட்டு கடவுள் படைக்காத காசு உலகத்தில் ஏதாவது இருக்கா? இது என்ன காணிக்க, இது என்ன இதெல்லாம் பிரைவிங் இல்லை. இது நடந்தா நான் இது லஞ்சம் இல்லாமல் என்ன? கடவுள் உன் லஞ்சத்தில் மாற்ற அளவுக்கு ஒழுக்கம் கட்ட அளவாக இருப்பார். அதனால் லவ் காட் அண்ட் டோன்ட் ட்ரை டு பர்ச்சேஸ் ஹிம். இந்த வேர்ல்டு சேர் அவனுக்கு பிரைவெல்லாம் தேவைப்படாது. இஃப் யூ வாண்ட், நான் உன் கோயிலில் வரேன்னு சொல்லலாம், இல்லை கோயிலுக்கு நான் ஏதோ அபிஷேகம் பண்ணலாம், இல்லை கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நான் சுண்டல் வாங்கி தரேன்னு சொல்லி இதெல்லாம் தப்பு இல்லை. டோன்ட் ட்ரை டு பிரைவ் காட். ஏன்னா காட் லிவ்ஸ் இன் எவ்ரி ஒன். நீ சுண்டல் 100 பேர் கொடுத்தீங்கன்னா அந்த 100 பேர் வாய் வழியாகவும் கடவுள் தான் சாப்பிட போகிறான். நத்திங் ராங் அபவுட் ஆஃபரிங்ஸ், பட் நாட் பிரைவிங். We have several loka like Siddhaloka, Pitruloka, Nagaloka. How many lokas are there like this? What are they? Our elders have said there are 14 worlds. 14 உலகங்கிறாங்க. இந்த பூமிக்கு மேலே 6, பூமிக்கு கீழே 6ன்றாங்க. நீங்கள் நார்மலாக புராணங்களில் படிக்கிற நாகலோகம், பாத்தாளலோகம், பித்ருலோகம், சித்தலோகம், தேவலோகம் இப்படிலாம் வந்து பேருங்க தான் வச்சுருக்காங்க. இந்த 14 உலகத்துக்கும் போயிட்டு வந்தவங்க யாரும் இல்லை. இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்களே கூட ரொம்ப கஷ்டப்பட்டு we are able to go to பித்ருலோகா. நம்ம இறந்து போன பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அங்கே போக முடியுது. சித்தர்கள் உலகத்துக்கெல்லாம் போக முடியுது. நான் நாகலோகத்துக்கு போயிருக்கேன். நாகலோகம்ன்றது இந்த பூமியில் தான் இருக்குது. அண்டு நம்ம கைலாசி யாத்திரை போகிற வழியில் பங்கு சிக்கான்னு ஒரு இடங்கள்லாம் இருக்குது. அங்கே நாகலோகம் இருக்குது. நாகலோகம் எப்படி இருக்கும்னா, நம்ம பூமியில் இருக்கிற எல்லாத்துக்கும் அங்கே ஒரு ஜெராக்ஸ் காப்பி இருக்கும். இப்போ நம்ம பூமியில் வெங்கடாஜலபதி இருக்காருன்னா அந்த பாம்பு ஃபேஸில் வெங்கடாஜலபதி இருக்கும். ஏன்னா பூமியில் ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை ஃபேஸில் ஒரு பாம்பு இருக்கும். அதே மாதிரி கடலில் வெளியில் ஒரு குதிரை இருந்தால் கடலுக்குள்ளே ஒரு குதிரை இருக்கும். அதுதான் நீங்கள் சொல்கிற சி ஹார்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ எல்லாத்துலேயும் எல்லாமே இருக்குது. ஆனால் அதனுடைய பார்க்கறதுக்கு உள்ள தோற்றம், அதனுடைய பவரு இதெல்லாம் வேறு. வெளியில் இருக்கிற பாம்பு வேறு, தண்ணி பாம்பு வேறு தானே. அந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஃபுல்லாக வாசித்து காணோனாதது எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டா, மிக்கு பரந்துள்ள ஜோதியான் புகின் அழகில்லை கிழக்க வேண்டாம். இதெல்லாம் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் இல்லை. தெரிஞ்சுக்கணவங்க கூட வந்து ஏதோ சில நேரங்களில் இந்த மாதிரி தெரியும், மற்ற நேரங்களில் தியானத்தில் தெரிஞ்சுக்கிட்டு தான். இப்போது நான் சொல்கிற நாகலோகமெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட நான் உள்ளுக்குள்ளே போய் பாம்பெல்லாம் தொட்டு பார்த்து வரல. அந்த கைலாசி யாத்திரை போகிற இடத்துல நாங்கள்லாம் தங்குவோம். ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் நடந்துட்டு கேம்புங்களை தங்க வைப்பாங்க. அப்போ அந்த சிக்காயின்ற இடத்துல நான் போய் தங்கியிருந்த போது ஐ வாஸ் ஏபிள் டு சீ தட் வேர்ல்டு. இதெல்லாம் எப்படி பார்க்குறோம்? மைண்டில் தான் பார்க்குறோம்.
அங்கே போய் பாம்பெல்லாம் தொட்டு பிடிச்சி விளையாடிட்டு அதுக்கு பால் ஊற்றிட்டு வர்றதில்லை. இட்ஸ் நாட் லைக் தட். எவ்ரி திங் இஸ் இன் மைண்ட் ஓன்லி. பட் அது நிஜம்தான். மைண்டில் பார்க்கறது, அந்த அனுபவங்கள், சப்போஸ் யூ கன்வர்ஸ், எல்லாமே நிஜம்தான். அதாவது பூண்டி மகான் இருந்தார். அவர் இருந்தபோது யாரோ ஒருத்தர் ராத்திரியில் ஒன்றுக்கு போகலான்னு பூண்டியில் சாமி உட்காந்துருந்தார் இல்லையா, கலச பக்கம், அந்த பக்கம் வர்றோம். பார்த்தா பூண்டி மகன் நடுவில் உட்காந்துருக்காரு. அவரை சுற்றி எல்லா பாம்புகளும் இவன் வர்றபோது ஒரு பாம்பு சொல்லுதான், நரன் வருகிறான், நரன் வருகிறான். பேசிட்டான் பாம்பு. அவன் மயக்கம் போட்டான், வந்துட்டான். மறுநாள் கத்தால அவன் தூக்கி பூண்டி மகன்கிட்ட போட்டுன்னு கொஞ்சம் தனியாக மூஞ்சில் தெளிங்க வான்ட்டு, காலங்கட்ட காலத்தில் இங்கெல்லாம் வராதிங்கப்பா அப்படின்னார் அவர். அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த உலகத்தில். தேவர்கள் இருக்காங்க எல்லாம். ஒன்று நானே சொல்லியிருக்கேன், மந்திரகிரியில் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு கிழவனுடைய ஃபேஸு, பாம்போடைய உடம்பு நல்லா ஒரு 20-30 அடி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாம்பு நான் பார்த்துருக்குறேன். அந்த இடம் ராகு தீர்த்தம்னு பேர். அந்த தீர்த்தத்துக்கிட்ட அந்த மாதிரி இருக்குது. அண்டு அந்த பாம்பு பேசி கூட நான் பார்த்துருக்கேன். அந்த பாம்பு உள்ளே போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதான் நான் பார்த்துருக்குறேன். இப்படி இந்த உலகத்தில் நீங்கள் பெரியவங்க அந்த காலத்தில் வைக்கிற மாதிரி தங்கத்தை வீட்டில் கதையில் படித்ததெல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது இல்லையா. உனக்கு அது தெரியணும்னு இருந்தால் ஏதோ ஒரு வகையில் சில அனுபவங்கள் உங்களுக்கு வரலாம். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒன்றும் இல்லை. இப்போ எவ்வளோ பேர் பிறந்த கிராமத்தை விட்டு நகராமையே செத்து போகிறவங்களாங்கிறான். சில பேர் நல்லா ட்ராவல் பண்ணியிருப்பான் இல்லையா. உலகத்தில் உங்கள் மெட்ராஸு தமிழ்நாட்டுக்குள்ளே கருதியே பார்க்காத செத்து போகிறவங்க 7 பேர் இருக்கிறான். அப்போ உலகத்தில் கடவுளுடைய படைப்பில் எல்லா ரகசியம் எல்லாருக்குமா தெரிஞ்சு போயிடும்? செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இருக்கிறது உண்மை தான். அதில் இருக்கும். யூ ஹாவ் எ சாப்டர் கால்ட் நாகலோகம். There is a chapter called Nadalokam, domain of celestial melodies. There is a chapter on Pitruloka, Siddhaloka, Tandraloka, and Indraloka. Read Indraloka. Okay. இதெல்லாம் இருக்கு. அவன் கேட்ட கேள்விக்காக சொல்கிறேன். இதெல்லாம் அவர் எப்படி போய் பார்த்தாரு? அவருடைய நெத்திலிருந்து ஒரு ப்ளூ ஜோதி வச்சு, உடம்பு இங்கே தான் இருக்கும், அங்கே போய் சுற்றிட்டு அந்த அனுபவங்கள்லாம் மெமரி சிப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள்லாம் இது எலக்ட்ரானிக் கேட்ஜெட் வச்சுன்னு இருக்கீங்க இல்லை, அதில் வாய்ஸ் கமாண்ட்லேயே அது எந்த சினிமா வேணா போடுது, எந்த பாட்டு வேணா போடுது, எல்லாம் பார்த்துட்டீங்க இல்லையா. லைக் தட் இட் இஸ். My visit to Indraloka, heaven. One day in meditation, I saw a big city and immediately plunged into a kind of slumber. As a result, I could not see or understand anything pertaining to the city. I was delving deep into the waters of love. Piercing through this darkness into Tandraloka, I beheld a chariot coming from afar. It was not a product of human ingenuity, but of divine craftsmanship. It was beset with precious jewels, made not of matter but of consciousness. The chariot was without wheels, but had 4 tiny pillars underneath. It was shedding rays of celestial light in all directions, as though it contained several suns. It moved without touching the earth. I was overjoyed. As the chariot stopped near me, a god in human shape stepped out. He was wearing a white silk cloth. Sandals inlaid with jewels adorned his feet. Around his waist, he wore a girdle, not the sort of leather belt used by modern fashionable people, but one beset with countless gems. He had a sacred thread over his shoulder, a necklace of pearls around his neck, and a bejeweled diadem on his head. His heavenly radiance brightened my face and also the neighboring mango trees. Luminous rings hung from his ears, and he held a shining weapon in his hand. The god looked at me, smiled, and then spoke in Sanskrit, the language of gods. Sit in the chariot. Although I did not know Sanskrit well, I somehow understood his meaning and arose at once. As I entered, I was surprised to observe that the chariot,
which had appeared to be only a 10-foot square from the outside, was quite spacious inside. It was equipped with all facilities such as pure water, a small bath chamber, and several bed chambers. The cushions inside were strangely beautiful, each inlaid with the rarest jewels that lit up the entire apartment. There was one seat which both bewildered and fascinated me. The god showed me around his enchanting chariot and finally led me into an outer room. Immediately I felt that the chariot was flying with lightning velocity. I sat in one of the seats. The god occupied his seat opposite, whose two shining jewels were throwing light on me. Soon we reached a wonderful city, full of bushes blooming with colorful and divinely fragrant flowers, trees laden with fruits filled with ambrosial juices, beautiful murmuring streams, exquisite warbling birds, and various kinds of animals. On one side were blue, white, yellow, and black regal swans, while on the other, herds of deer, shining with a golden radiance, frisked around fearlessly. Some of these deer sparkled like emeralds, rubies, and sapphires. Herds of cows and calves of noble breeds could also be seen. Breezes were wafting a celestial perfume. I was overwhelmed with delight on beholding such scenes. The chariot landed outside a city and then moved into it. Its every object showed rare craftsmanship. Even the bricks, stones, and mortars of its walls were unearthly. The drains were slender and pretty. I soon discovered that I was roaming in Indra's abode. We were actually in heaven. The silvery cool light with which it glowed was different from that of the sun. This region was not tormented by heat. All the leaves on the trees were always green. Even the ones that had fallen to the ground did not fade. There was a palace situated close to the point of our landing. The entire path lying in front was strewn with flowers. On one side of the pathway stood gods with garlands in their hands, while on the other, nymphs holding gold salvers adorned for arati. As soon as the two of us alighted from the chariot, I was greeted with a shower of flowers. Then I realized that the god who was with me was none else than Indra, the lord of heaven. He had ascended to his present eminence as a result of previous meritorious deeds in a human life, during which he was a king. In fact, Indra rules all the worlds. Lights were waved to both of us. All the inhabitants of this city were young, free from sorrow and disease, and shining with glorious light. Their bodies, although slim, were healthy. Later, when I visited other parts accompanied by Indra, I was also welcomed there. All the paths were bedecked with flowers. At every place, we were warmly received with arati by clusters of young maidens. When I returned to the place after visiting various parts of the city, I found a band of classical musicians awaiting me. Incidentally, Indraloka is the virtuous realm where sensuous cravings are fulfilled. As it is dominated by pursuit of enjoyment, it can also be called the domain of desire. While I was looking around in wonder, a necklace of pearls and a garland of flowers were put around my neck. At that very moment, the magnificent flying golden chariot appeared outside. I took it as a signal for departure. Indra and I mounted it and sat in our respective seats. After a short while, when I returned to Nagad, my meditation ceased. இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து இந்த லோகம்லாம் எப்படி இருக்கும், என்ன இது, அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. நான் வேறு விதமாக பார்த்துருக்கேன். நான் சொல்லியிருக்கேன், கைலாஷ் மலை கீழே தாச்சரங்கிற இடத்துல நான் உட்காந்துருந்தேன். அப்போ 33 கோடி தேவர்களும் ஆகாசிலேருந்து அப்படி அப்படியே அவங்க ட்ரெஸ்ஸு, அவங்க கிரீடம், அவங்க வாகனத்தில் அப்படியே இறங்குறாங்க.
அத்தனை பேரும் ஒரு 33 கோடி ஜனங்க மேலேருந்து கீழே இறங்கி வராங்க. நீங்கள் உட்காந்துருக்கனா இப்படி இருக்கும் உனக்கு. அவங்கெல்லாம் இறங்குறாங்க, இறங்கிட்டு எல்லோரும் நம்மளை கும்பிடுறாங்க. நாம் பயந்து போய் பார்க்குறோம், இவ்வளோ பேர் நம்மளை வந்து கும்பிட்றாங்களேன்ட்டு. அப்போது அவங்க சொல்கிறாங்க, ஆப் சாட்சாத் பதிரி நாராயண் பகவான் ஓ அப்படின்னு. நீதான் பகவான், பாரதி பற்றி நான் கும்பிட வந்துருக்கேன். இப்படி அவங்கவுங்க அனுபவம் தான், அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. ஒருத்தருக்கு வந்த அனுபவம், இப்போ அந்த ஆளுக்கு வந்த அனுபவம் வேறு மாதிரி. யுவர் டேக்கன் தேர்னால் எனக்கு நான் இருக்கிற இடத்துல அத்தனை தேவர்கள் வந்து கும்பிட்டுட்டு போகிறாங்க. ஆனால் த வேர்ல்ட் ஐ சி த வேர்ல்ட் ஆஃப் செலஸ்டியல்ஸ். நாகலோகம் பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன், நான் பித்ருலோகம்லாம் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பாலாம் அங்கே இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அவர் கவுன்சிலராக இருக்கார் அந்த 12 பேர்லான்னு சொல்லியிருக்கேன். இது மாதிரி எல்லாமே இருக்குது உலகத்தில். இதெல்லாம் நமக்கு தெரியணும்னு கடவுள் நினைக்கிறாரோ. பைபிள் என்ன வருது? வெளியிடப்படாத ரகசியம் இல்லை, தகுதி உடையவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். ஒரு விளக்கை ஏற்றி வைத்தவன் எவனும் எல்லாரும் காணும்படிக்கு மேஜையின் மேல் வைப்பானே என்று மேஜையின் அடியில் ஒழித்து வைப்பதில்லைன்னு. உனக்கு தகுதி இருந்தால் ஒரு விளக்கு எப்படி மேலே வைக்கிறாங்க, அந்த மாதிரி உனக்கு எல்லா தகுதி இருந்தால் அவங்க காட்டுவாங்க எல்லாத்தையும். இல்லைன்னா இல்லை. உலகத்தில் எத்தனை பேர் இதெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா? ரொம்ப பாடுபட்டு இருக்கணும், இதுக்கு முன்பிறவி தொடர்புகள் இருக்கணும், அப்போ நமக்கு கிடைக்கும். அந்த இந்திரன் எல்லாம் என்ன பதவி தான். இந்த உலகத்தில் வானவர் நாடு வழி திறந்திடுமே, தானமும் தவமும் தாம் செய்வார் ஆயின் வானவர் நாடு வழி திறந்து. இந்த உலகத்தில் நிறைய தானம் செய்யணும், நிறைய தவம் செய்யணும், அப்போ உனக்கு தேவருங்கிற ஒரு போஸ்டிங் கிடைக்கும். கொஞ்ச நாள் நீ அந்த உலகத்தில் போய் நல்லா லைஃபெல்லாம் என்ஜாய் பண்ணி ரம்பா சிலத்துமா டான்ஸ் எல்லாம் பார்த்து அமிர்தம் சாப்பிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு அந்த புண்ணியம் தீர்ந்த உடனே உலகத்தில் திருப்பியும் பிறந்து ஒரு சாமியாராக இருந்து சித்தர் உலகத்துக்கும் இன்னொரு உலகத்துக்கும் நீ ப்ரமோஷன் வாங்கின்னு போயிட்டே இருக்கலாம். எல்லாமே அனுபவங்கள் தான். எல்லா அனுபவம் இருக்குது, இன்றைக்கி கூட இருக்குது. இல்லைன்னா எனக்கு எப்படி கிடச்சிது? நான் இந்த யுகத்தில் தானே இருக்கேன். நான் திரேதா யுகத்தையும் கிரேதாயுகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா அது மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். பட் எங்கே தேடுறாங்க ஜனங்க? இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல. இந்த பசங்கள்லாம் படிக்கணும். ஸோ அவங்க அதை பார்ப்பாங்களா? உட்காந்து சாமி கும்பிட்டு துருவனா இன்னும் நானுன்னு சொல்லி உட்காந்துருப்பாங்களா? சப்போஸ் இவங்க துருவன் ஆகணும்னா அவங்க வீட்டில் விட்டுருவாங்களா? சப்போஸ் யூ வாண்ட் டு பிகம் ஏ துருவா, டு யூ திங்க் யுவர் மாம் வில் அலவ் யூ, யுவர் டேட் வில் அலவ் யூ? நல்லா நெக்ஸ்ட் டே யூ வில் பி இன் மாத்ருபூதம். He's no more there. Mathurubhudam is no more. Okay. இப்போ வேறு யாரும் எனக்கு சிரிப்பாக இருக்கும். டாக்டர் வேதமாலிகான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க ஒரு மாத்ருபூதம் மாதிரி ஒரு மனோதத்துவ டாக்டரு. நான் நீலங்கரையில் இருக்கிற போது என்கிட்ட வந்தாங்க. நான் என்னம்மான்னு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி மென்டல் பேஷண்ட்ஸை பார்த்து பார்த்து நானே மென்டல் ஆகிட்டேங்க, அதுதான் உங்ககிட்ட வந்துக்கிறேன் நாங்கள். அப்படி ஆகிடும். ஏன்னா ஒரு கெப்பாசிட்டி வேணும் இதெல்லாம் தாக்கு பிடிக்கிறதுக்கு. இதெல்லாம் நெகட்டிவ். இப்போது ஒரு மென்டல் டாக்டர்கிட்ட போகிறவன் வந்து மென்டலாக தானே இருப்பான். அவங்ககிட்ட சாக்ரட்டிஸும் பிளாட்டாவும் ஒரு தெளிவான சிந்தனைகள் உள்ள ஆளாக போகிறான். இல்லை காலையிலேருந்து சாயந்தரிக்கும் எப்போ பாரு இந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புளை பார்த்து அவனே ஒரு வழி ஆகிவிடுவான் கட்சியில் இல்லையா? இதுதான் ப்ராப்ளம். அதனால தான் நீங்கள் படிக்கிற ஒரு எட்மண்ட் ஃப்ராய்டு சைக்கிள் இந்த மாதிரி மனோதத்துவ ரீதியான புக்கில் எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆன ஜீசஸ் கிரைஸ்டும் புத்தரும் போகிறதில்ல, எல்லாம் நட்டுங்க தான் போகும். தேர் தியரிஸ் ஆர் ஆல் எக்ஸ்பவுண்டட் ஆர் நெகட்டிவ் பீப்புள். ஸோ யூ கான்ட் ஃபைண்ட் எ பாசிட்டிவ் திங் இன் எனி ஆஃப் தி சைக்கியாட்ரிஸ்ட் புக்ஸ் இல்லையா? அவங்ககிட்ட யார் போனா? நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறேன், யாருன்னா போனேன்னா இல்லையா? எல்லாம் நட்டுங்க தான் போகும். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.